ஓகே, மிகவும் நல்லது. இந்த நாளும் கூட உங்களை திரும்பவுமாக ஒரு புதிய பாடத்திலே சந்திப்பதை குறித்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களிலே நான் நம்புறேன் தேவனுடைய வார்த்தை குறித்த அக்கறையோடு இந்த ராத்திரி நேரத்திலும் வார்த்தையை கற்றுக்கொள்ள வேண்டும், வார்த்தையில் இருக்கிற காரியங்களை புரிந்து கொண்டு அதனூடாக வருகிற ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சியோடு இருக்கிற உங்களை எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறோம். ஏனென்றால் நான் இப்போது நம்புற காரியம் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு இருக்கிறார். அவர் இருக்கிற இடத்துல விடுதலை உண்டு என்று வசனம் சொல்கிறது. ஆமென். நான் கேட்டுக்கொள்கிறேன் எல்லாருடைய குறைவு, கொஞ்சம் வால்யூம் குறைவு குறைவா இருக்கா? மத்தவங்களும் எப்படி இருக்கு? பொதுவா எல்லாரும் மத்தவங்களுக்கு கேக்குதா? நினைக்கிறேன் பாஸ்டர் பாலசுந்தரம் உங்களோட போன் மட்டும்தான் நினைக்கிறேன் அப்படி சத்தம். மத்தவங்களுக்கு எல்லாமே சத்தமா இருக்கு. ஆமா, கொஞ்சம் பாருங்க. ஓகே ஓகே ரைட். ஓகே, நான் நினைக்கிறேன் இந்த காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில மிக முக்கியமானது. கர்த்தருடைய சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் அவருடைய சத்தியம் உங்களை விடுதலையாகும். ட்ரூத், யூ நோ தி ட்ரூத், ட்ரூத் வில் செட் அஸ் ஃப்ரீ. ரைட். இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு பாடத்துக்குள்ளாய் கடந்து போகிறோம். நான் போன முறை பாடமானது உங்களுக்கு மாத்திரம் அல்ல, நான் நம்புறேன் நிச்சயம் எத்தனை பேர் சொல்றீங்க போன முறை உங்களுக்கு தேவனை குறித்ததான ஒரு பெரிய பிக்சர், ஒரு பெரிதான ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள எத்தனை பேர் சொல்றீங்க போன முறை பாடம்? தேவனுடைய சுபாவம் என்கிற அந்த பாடம், பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற தேவனுடைய அந்த காரியத்தை பார்க்கும் போது அவரிடத்தில் எப்படியாக நெருங்கி வர முடியும் என்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஐ மீன், ஆகவே நான் நம்புறேன் அந்த பாடம் மிக முக்கியம். அதே நேரத்துல இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு பாடம், ஏன்னா இன்றைக்கு பிறகு வருகிற பாடத்துல முக்கியமான ஒரு பாடம் படிக்க போறோம். கிறிஸ்தவன் பாவம் செய்யும் போது என்ன நடக்கிறது? எல்லாரும் விருப்பப்படுற ஒரு பாடம். ஆகவே நான் நம்புறேன் எல்லாரும் வருவீங்க சொல்லி, ஏன்னா நீங்க மிஸ் பண்ணா அது உங்களுக்கு அதுக்கு பிறகு அது கேள்வி கேட்க முடியாது. கிறிஸ்தவர்கள் பாவம் செய்யும் போது என்ன நடக்குது? உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு பெரிதான கேள்வி, எல்லாருக்குள்ள இருக்கக்கூடிய கேள்வி. ஆகவே அந்த பாடத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். வருகிற வாரத்துல அதை உற்சாகப்படுத்துறோம். எல்லாரும் கலந்து கொள்ளுங்கள். நீங்கள் நினைப்பதை பார்க்கலும் அதிகமான முறையில கர்த்தர் உங்களோடு இடைப்படுவார். இன்றைக்கு நாங்கள் ஒரு முக்கியமான, அதே போல ஒரு முக்கியம் அந்த பாடத்துக்கு போக முன்பதாய் முக்கியமான ஒரு காரியத்துக்கு நான் போக போகிறேன். ஓகே, இன்றைக்கு உரிய பாடத்துடைய தலைப்பு மனம் திரும்புதல். மனம் திரும்புதல் என்று சொல்லும் போது கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படையே மனம் திரும்புதல் தான். அப்ப மனம் திரும்புதல் என்கிற பாடமானது எங்களோட வாழ்க்கையில மிக மிக முக்கியமானது. அப்ப மனம் திரும்புதலை பொறுத்தவரையிலே இந்த மனம் திரும்புகிற இந்த அந்த பாடத்துடைய தலைப்பை கேட்ட உடனே நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம், இது எனக்கு தெரிந்த விஷயம், நிச்சயமாக எங்களுக்கு தெரியும், கிறிஸ்தவத்தின் அடிப்படையான காரியமே மனம் திரும்புதல் தான். ஆனாலும் நாங்கள் இன்றைக்கு பார்க்கும் மனம் திரும்புதல் என்பதை குறித்து வேதாகமம் என்னும் சொல்லுகிறது. வேதாகமத்திலே மனம் திரும்புதல் என்கிற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன, மனம் திரும்புதலை குறித்ததான சில நபருடைய வாழ்க்கையில் இருந்ததான முக்கியமான காரியங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். அப்போது நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள போறோம் மனம் திரும்புதல் என்பது எங்களுடைய வாழ்க்கையிலே எப்படி விதமாய் செயல்பட போகிறது என்பதை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். இப்ப உங்களுக்கு தெரியும், இந்த மனம் திரும்புதல் என்ற வார்த்தையை இயேசு கிறிஸ்து ஊழியத்தை பொறுத்தவரையில இயேசு கிறிஸ்து முதலாக அவர் பகிரங்கமாக ஊழியம் செய்ய வந்த போது, அதாவது பொதுவான இடங்களிலே ஊழியம் செய்ய வந்த போது, அவர் ஞானஸ்தானம் பெற்ற பின்பதாய் அவர் வனாந்திரத்திலே சோதிக்கப்பட்டதுக்கு அனுப்பப்பட்டார். அதுக்கு பின்பதாய் வந்த போது அவருடைய முதலாவது பிரசங்கம் யாருக்கு சொல்ல முடியும்? முதலாவது பிரசங்கம் இயேசு கிறிஸ்துடைய முதலாவது பப்ளிக்கா சொன்ன அந்த முதலாவது பிரசங்கம் யாருக்கு சொல்ல முடியும்? முதல் வார்த்தை பிரசங்கத்திலே யாருக்கு சொல்ல முடியும்? மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம். மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அப்ப இயேசுடைய ஊழியத்திலும் அவர் முதல் சொல்ற முதலாவது வசனமே மனம் திரும்புங்கள். அப்ப மனம் திரும்புங்கள் என்ற பாடத்திலே இயேசுடைய வாழ்க்கையை பொறுத்தவரை அவருடைய ஊழியத்திலும் முதல் சொன்ன காரியம் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லியிருந்தார். பிரசங்கம் பண்ண தொடங்கினார். இயேசு மாத்திரம் அல்ல, விசேஷமாக அந்த நாட்டில் இருந்ததான யோவான் ஸ்நானகன் கூட மனம் திரும்புதலின் அந்த ஞானஸ்தானத்தை அல்லது மனம் திரும்புதலுக்கான அந்த பாவ மன்னிப்புக்குரிய அந்த ஞானஸ்தானத்தை கொடுத்து வந்தார். அவருடைய பிரசங்கத்திலும் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ண தொடங்கினார். அப்ப அவருடைய வார்த்தையை பொறுத்தவரையில இந்த மனம் திரும்புதல் என்கிற வார்த்தை இயேசு மாத்திரம் அல்ல, அந்த நாளில் இருந்ததான யோவான் ஸ்நானகனும் இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். அப்ப அது மட்டும் இல்லாம நாங்கள் பார்க்கிறோம்
இப்ப இந்த வார்த்தைகளை நாங்கள் பார்க்கும் பொழுது இயேசுவானவர் அதே போல யோவான் ஸ்நானகனும் இதை குறித்து சொன்னதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படியானால் மனம் திரும்புதல் என்ற வார்த்தைன்னு வரும் பொழுது அநேகமானுடைய உள்ளத்திலே வருகிற ஒரு காரியம்தான் மனம் திரும்புதல் என்பது என்ன நீங்க நினைக்கிறீங்க? என்ன மனம் திரும்புதல் என்று வரும் பொழுது அநேகர் நினைக்கிற காரியம்தான் மனம் திரும்புதல் என்று சொல்லும் போது மனிதனுடைய மனதிலே ஏற்படுகிற ஒரு விதமான மாற்றம். மனம் திரும்புதல் சொல்லும் போது அநேகருடைய எண்ணம் என்னவென்றால் repentance is a change of mind. அதாவது ஒரு மனிதனுடைய மனதிலே ஏற்படுகிற மாற்றத்தை குறித்து சொல்லப்படுற வார்த்தை தான் repentance அல்லது மனம் திரும்புதல் என்று அநேகர் நினைப்பது உண்டு. ஆனால் உண்மையாகவே வேதாகமத்தை பொறுத்த வரையிலே வேதாகமமானது மனம் திரும்புதல் என்ற வார்த்தைக்கு அந்த நாங்கள் சொன்னது போல அந்த சேஞ்ச் ஆஃப் மைண்ட் அதாவது மனம் மாற்றப்பட்ட அந்த காரியம் மட்டும் அல்ல மனம் திரும்புதல் அர்த்தம், மாறாக அதற்கு மேலான ஒரு அர்த்தத்தை வேதாகமத்திலே கூறப்பட்டுள்ளது. சரி, இன்றைக்கு நாங்கள் மனம் திரும்புதல் குறித்து பார்ப்பதற்கு வேதாகமத்திலே ஒரு சம்பவத்தை இயேசுவானவர் குறிப்பிட்டிருந்தார். அந்த உவமையை குறித்து நாங்கள் அதிகமாக பார்க்க போகிறோம். அந்த உவமையை குறித்து லூக்கா 15ஆம் அதிகாரம் போடப்பட்டிருக்கிறது. அந்த உவமையை குறித்து நாங்கள் பார்ப்போம் இதனுடைய ஆரம்ப பகுதிக்கு பின்பதாக. ஆனா அதற்கு முன்பதாக சில முக்கியமான காரியங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். ஆகவே நாங்கள் பார்க்க போகிற காரியம் என்னவென்றால் உண்மையான மனம் திரும்புதல் என்றால் என்ன? உண்மையான மனம் திரும்புதல் சொல்லும்போது அதுலயும் உண்மையான மனம் திரும்புதல். இப்ப சிலர் மனம் திரும்புதல்னு சொல்லுவாங்க, ஆனா உண்மையான மனம் திரும்புதல் என்ன என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், வேதத்திலே இந்த வசனத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். யாராவது வாசியுங்கள். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். தேங்க்யூ. ரொம்ப நன்றி உங்களுடைய ஆர்வத்துக்காக. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். இந்த வசனம் சொல்லுகிறது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. இப்ப இந்த வசனத்தை பொறுத்தவரையிலே மத்தேயு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பொறுத்தவரையிலே இந்த வசனமானது மூல மொழியிலே பார்க்கும் பொழுது, அதாவது மனம் திரும்புதல் என்கிற வார்த்தை இந்த இடத்துல வந்திருக்கிறது. மனம் திரும்புதல், ரிப்பென்ட் சொல்றது அது வேர்ப் அல்லது அதாவது வினைச்சொல். ஆனா ரிப்பென்டன்ஸ் சொல்லும் போது நவுன், அதாவது ஒரு பெயர் சொல். மனம் திரும்புதல் என்கிற வசனமானது மூல மொழியிலே, அதாவது கிரேக்க மொழியிலே, மத்த எழுதப்பட்ட கிரேக்க மொழியிலே மனம் திரும்புதல் கொள்ளப்பட்ட வசனம் என்னன்னு சொன்னா, எல்லாரும் பார்த்துக் கொள்ளுங்க, முடிஞ்ச எழுதி கொள்ளுங்க. மெட்டனோயா. என்னது? என்ன பெயர் என்ன இருக்குது? மெட்டனோயா. எழுதி கொள்ளுங்க, அது வேணா. சரியா? மனம் திரும்புதலுக்கான கிரேக்க பதம் அல்லது மனம் திரும்புதல் என்கிறதுக்கான பெயர் சொல். பாஸ்டர் யோசுவா மனம் திரும்புதலுக்கான பெயர் சொல் மெட்டனோயா. அதே நேரத்துல மனம் திரும்பு சொல்ற அதற்கு வினைச்சொல் என்னன்னு சொன்னா மெட்டனியோ என்கிற அர்த்தம். சரி, எது எப்படியா இருந்தாலும் இந்த மெட்டனோயா என்கிற இந்த வார்த்தை, மெட்டனோயா என்கிற வார்த்தையானது சத்தமா இருக்குது. யாரு மைக் ஆன் பண்ணிருக்கீங்களே? ரைட். ஓகே, விளங்குதா உங்களுக்கு? ஓகே, ரைட். இப்போ நாங்க பார்த்து கொண்டு வர்றோம் இந்த மனம் திரும்புதலுக்கான மூல மொழியில அர்த்தம், அதாவது கிரேக்க மொழியிலோட அர்த்தத்தை குறித்து பார்த்துக்கணும். மெட்டனோயா சொல்ற அந்த வசனத்தை பொறுத்து பார்க்கும் பொழுது மெட்டனோயா சொல்ற வார்த்தையானது நாங்கள் வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும் போது அது 2 விதமான அர்த்தத்தை கொடுக்கிறது. இப்ப நாங்க முதலே சொன்னது போல, இப்ப நாங்கள் இந்த மனம் திரும்புதல் சொல்ற வசனத்தை பார்க்கும் பொழுது மனதில் ஏற்படுற ஒரு மாற்றத்தை கூட்டு மட்டும்தான் நாங்கள் பார்ப்போம். மனதிலே ஏற்படுகிறதான ஒரு விதமான மாற்றம் மனம் திரும்புதல் சொல்லும் போது அதுதான் எங்களுக்கு ஒரேடியாக வருகிற மனம் திரும்புதல். மனதிலே ஒரு மாற்றம் வருகிறது, அதுதான் நினைப்போம். ஆனா மெட்டனோயா பொறுத்தவரையிலே மெட்டனோயா என்பதற்கான அர்த்தம் மனதில் ஏற்படுகிற மாற்றம் மட்டும் கிடையாது. மனதில் ஏற்படுற மாற்றம் மட்டும் கிடையாது, அதுக்கு மேலாக இன்னொரு அர்த்தமும் உண்டு. அதுதான் 2வது அர்த்தம் தான் டர்ன் அரவுண்ட். அதாவது டு டர்ன் அரவுண்ட், அதாவது திரும்பி வருதல், அதாவது திரும்பவும் அதே இடத்துக்கு வருதல் என்கிற அர்த்தம். அதுதான் அதனுடைய அர்த்தம்.
டேர்ன் அரவுண்ட். அதாவது அதன் அர்த்தம் என்னன்னு சொன்னா, உதாரணத்துக்கு நான் இப்படி பாருங்க, திருப்பி அடுத்த வசனத்துல போடுறேன். அதாவது மெட்டனோயா என்பது அர்த்தமான 2 அர்த்தம் இருக்கு. கொண்டு வந்து ஒரு காரியத்தை குறித்து மனதில் ஏற்பட்ட மாற்றம். அது முதலாவது மனம் திரும்புதல் என்று சொல்லும் பொழுது அது முதலாவது எங்கே மாற்றம் கொண்டு வரப்பட வேண்டும்? எங்கே கொண்டு பட வேண்டும்? மனதில். மனதில். மனதில் மட்டும் மாற்றம் ஏற்பட்டால் போதாது. மெட்டனோயா பொறுத்தவரையிலே உண்மையான மனம் திரும்புதல் என்பது மனதில் மட்டும் ஏற்படுகிற மாற்றத்தை கொண்டு தீர்மானிக்க முடியாது. மாறாக அடுத்த அர்த்தம் டேர்ன் அரவுண்ட். அந்த அர்த்தம் என்னன்னு சொன்னா, ஒரு காரியத்தில் இருந்து முழுமையாக திரும்பி தான் இருக்க வேண்டிய இடத்துக்கு திரும்புதல். அதான் அர்த்தம், 2வது அர்த்தம். அதாவது டேர்ன் அரவுண்ட் அர்த்தம் வந்து தான் இருக்க வேண்டிய, அதாவது ஒரு காரியத்தில் இருந்து நாங்க எங்கேயாவது போய் கொண்டிருப்போம், அந்த காரியத்துக்கு உண்மையா எங்களுக்கு போக வேண்டிய இடம் கிடையாது. ஆனா முழுமையாக அந்த இடத்துல திரும்பி உண்மையாக இருக்க வேண்டிய இடத்துக்கு திரும்புதல் தான் மூல மொழியில இந்த மெட்டனோயா என்கிறதுக்கான அர்த்தம். அப்ப ரெண்டுமே முக்கியமான, அப்ப ரெண்டுமே இல்லாவிட்டால் உண்மையான மனம் திரும்புதல் கிடையாது. அப்ப ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மனம் திரும்புதல் என்று சொல்லி வரும் பொழுது, உண்மையான மனம் திரும்புதல் வரும் பொழுது, முதலாவது மனதிலே ஒரு விதமான மாற்றம் ஏற்பட வேண்டும். அந்த மாற்றம் என்ன செய்ய வேண்டும்? அவனுடைய கிரியையிலே, அவனுடைய வாழ்க்கையை, அவன் போய்கொண்டிருக்க பாதையை திருப்பி இருக்க வேண்டிய உண்மையான இடத்துக்கு கொண்டு வருவதுதான் மனம் திரும்புதல் அல்லது மெட்டனோயா என்கிறதான அர்த்தம். ரைட்? இப்ப உங்களுக்கு புரியுது மனம் திரும்புதல் சொல்ற அந்த வசனத்துக்கான மூல மொழியின் அர்த்தம். அப்ப இப்ப இதுல பார்க்கும் பொழுது நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, இப்ப உங்களுக்கு தெரியும் மனிதர்களை பொறுத்த வரையில மனிதர்கள் ஓகே, மனிதர்களை பொறுத்த வரையில எல்லாரும் சவுண்ட கொஞ்சம் மட்டும் ஓபன் பண்ணுங்க. மனிதர்களை பொறுத்த வரையில ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நாங்கள் பார்க்கிறோம், மனிதனை பொறுத்தவரை தேவன் அவனை ஆவி ஆத்மா சரீரம் என்ற இதிலே படைத்திருக்கார் கொடுத்து உங்களுக்கு தெரியும். ஆவியானது எப்படிப்பட்டது? ஆவி எந்த நிலையில இருக்கு? இப்ப எங்களுக்கு உங்களுடைய ஆவி எப்படிப்பட்ட நிலையில இருக்குது? ஆவி பூரணமாக அல்லது தேவனுடைய சாயலில் முழுமையாக்கப்பட்ட ஒரு நிலையிலே காணப்படுகிறது. ஆனால் இப்ப இந்த ஆவி இல்ல பூரணமாக்கப்பட்டாலும் எங்களுடைய ஆத்துமா பகுதியும் அல்லது எங்களுடைய சரீரமும் எப்படிப்பட்டது என்று சொன்னால் இன்னும் அது பரிபூர்ணத்தை நோக்கி, அதாவது ஒவ்வொரு நாளும் மறுரூபமாக்கப்பட்ட சூழ்நிலையிலே வந்து கொண்டிருக்கிறது. அதாவது ஒவ்வொரு நாளும் மறுரூபமாக்கப்பட வேண்டியதா இருக்கிறது என்பதை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டோம். அது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். அதாவது ஆவியானது புதிய மனுஷனை தரித்திருக்கிறது. ஆனா இன்னும் எங்களுடைய சரீரம் புதுசா இருக்கதா அல்லது பழைய மனுஷனா? புதிய சரீரமா பழைய சரீரமா? ஓ, புதிதாக்கப்படுவதற்கான அந்த மகிமையான சரீரத்தை நோக்கி நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். சரியா? ஆனா முழுமையா இன்னும் பழைய சரீரத்தை தான் நாங்கள் இருக்கிறோம். அதை குறித்து தான் நீங்கள் பார்க்க முடியும். நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் உங்களுக்கு. நீங்க பார்க்கும் பொழுது ரோமர் புத்தகத்திலே 6ஆம் 7ஆம் 8ஆம் அதிகாரங்களை பார்க்கும் போது பவுல் சொல்ற காரியம், எங்களுக்கு ஒரு புதிய ஒரு ஆவி இருக்கிறது, ஆனால் எங்களுடைய சரீரமோ இன்னும் எப்படிப்பட்டது? இன்னும் பழசு. அதாவது எங்களுடைய சரீரத்துல இன்னும் பழைய சரீரம், அதாவது அந்த சரீரத்தை பரிமாற்றம் செய்ய வேண்டும், உருமாற்றம் செய்ய வேண்டும். அதுதான் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நோக்கமா இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ள அந்த பரிமாற்றத்தை செய்வதற்கான எப்படி செய்ய வேண்டும் என்பதை குறித்து ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே திட்ட தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 8ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்க பார்க்கும் பொழுது அங்கே யாருடைய உதவியோடு எங்களுடைய சரீரத்தை நாங்கள் பரிமாற்றம் செய்ய முடியும் என்பதை குறித்து 8ஆம் அதிகாரத்திலே முழுமையாக நீங்கள் பார்க்க முடியும். சரியா? அதை குறித்து நீங்கள் ஏற்கனவே சொல்லிக் கொடுத்திருக்க உங்களுக்கு, ஆகவே அதை குறித்து நான் நேரம் கிடையாது. அப்ப எங்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரையில எங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அந்த மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு காரியம், அதாவது தன்னுடைய சரீரத்திலே இருக்கிறதான பஞ்சேந்திரியங்கள், அதாவது என்ன பஞ்சேந்திரியங்களா என்ன சொல்லுங்க பார்ப்போம். பஞ்சேந்திரியங்களா என்னது? காது, கண். அதாவது பார்வை, கேட்டல், சுவைத்தல், நுகர்தல். சரி, அப்ப உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும் அந்த அப்ப பஞ்சேந்திரங்களா நடக்கிறதான எந்த காரியமானாலும் அது எங்களுடைய முதலாக எங்களுடைய ஓகே, யாராவது உங்களோட மைக் ஆன் பண்ணிருக்கீங்க, எனக்கு விளங்க மாட்டது, ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்ப மனிதனுடைய வாழ்க்கையிலே பஞ்சேந்திரியங்களால செயல்படுகிற பார்க்கிற காரியமா இருக்கலாம், கேட்கிற காரியம், அது எல்லாமே என்ன செய்யுது? முதலாக எங்கே போகுது? அது முதலாவது எங்க போகுது? அது அவனுடைய
மனதுக்கு பாஸ். மனதுக்கு போகுது. வெரி குட். நீங்க நல்லா தெரிஞ்சிருக்கீங்க சரியா. மனதுக்கு போகுது. மனதுக்கு போகும் பொழுது மனதுக்கு போகிற அந்த காரியமானது அவனுடைய வாழ்க்கையில மனதுக்கு போனோடனே அடுத்ததாக எங்கே மாற்றம் உண்டாகும்? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவனுடைய உணர்வுகள், அவனுடைய இமோஷன் சேஞ்ச் ஆகும் ஒரு காரியத்தை பார்க்கிற அடிப்படையில். சரியா, நாங்க பார்த்திருக்கோம், இதை பத்தி கேட்டிருக்கோம். சரியா, உங்களால தெரியும் உங்களுக்கு அதை பத்தி. அப்ப அந்த அந்த காரியமானது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அந்த அந்த காரியத்தை குறித்து நாங்கள் பார்க்கும் பொழுது அவனுடைய உணர்வுகளிலே மாற்றம் வரும். ஒரு மனதிலே ஒரு காரியத்தை அவன் ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது பார்வையால கேட்கும் போது அது முதல்ல மனதுக்கு போகும். அந்த மனதுக்கு போன உடனே அந்த மனதில இருந்து எங்களுடைய உணர்வுகள், அந்த மனம் எங்கே இருக்கிறது? எங்களுடைய எந்த பகுதியில் இருக்குது? ஆவி, ஆத்மா, சத்து எந்த பகுதியில் மனம் இருக்குது? ஆத்துமாவில். ஆத்துமாவில். வெரி குட். ஓகே, இப்ப அந்த ஆத்தும பகுதியில் இருக்கிற மனம் என்ன செய்யும்? அது சிந்திக்க தொடங்குற உடனே எங்களுடைய உணர்வுகளை மாற்றத்தை கொடுக்கும். உணர்வுகள்ல மாற்றத்தை கொடுக்கிற அந்த அந்த காரியமானது எங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க வைக்கும். ஆத்துமாவில என்ன செய்யும்? தீர்மானிக்க வைக்கும். அந்த தீர்மானம் தான் என்ன செய்யும்? எங்களை செயல்படுத்த வைக்கும் அல்லது ஒரு காரியத்தை நடப்பிக்கும். அதுதான் எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற காரியம். அப்ப இதுதான் மிக முக்கியமானது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எங்களுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையிலே எங்களுடைய நாங்க எதை கேட்டாலும் எதை பார்த்தாலும் முதலாவது அது எங்களுக்கு போகிறது. பஞ்சேந்திரியங்களா என்ன செஞ்சாலும் முதலாக அது எங்களுடைய எங்கே போகிறது? எங்களுடைய மனதுக்கு போகிறது. மனதுக்கு போகிற காரியங்கள் அடிப்படையில எங்களுடைய உணர்வுகளிலே மாற்றும். அந்த போகிற காரிய அடிப்படையில உணர்வுகளை, அது நன்மையான காரியமா இருந்தால் நன்மையான உணர்வுகளை கொடுக்கும், தீமையான காரியம் தீமையான உணர்வுகளை கொடுக்கும். அந்த உணர்வுகள் அடிப்படையில நாங்க என்ன செய்கிறோம்? இப்போ என்ன செய்கிறோம்? என்ன செய்வோம்? செயல்படும். உணர்வுகள் அடிப்படை தீர்மானம் தான் எங்களை என்ன செய்யும்? செயல்படுத்த வைக்கும். இப்ப அதான் முக்கியமானது. இப்ப பாருங்க, எங்களுடைய வாழ்க்கையில இந்த மனம் திரும்புது என்ற காரியம் வரும்போது இது முக்கியமானது. அதாவது இப்ப உங்களுக்கு தெரியும், ஒரு பிரசங்கியார் வந்து இந்த படத்தை நான் போட்டிருக்கேன். ஒரு பிரசங்கியார் என்ன செய்வாங்க? அவங்க பிரசங்கம் பண்ணுவாங்க. ஒரு பைபிள்ல இருந்து ஒரு வசனத்தை பிரசங்கம் பண்ணும் போது என்ன நடக்கும்னு சொன்னா, பரிசுத்த ஆவியானவர் அந்த வார்த்தை எடுத்துக்கொண்டு என்ன செய்வார்? அதை புரிந்து கொள்வதற்கு உதவி செய்வார். இப்ப நாங்க இப்ப பாடம் படிக்கிற மாதிரி. அப்ப பரிசுத்தார் என்ன சொல்ற? புரிந்து கொள்ள உதவி செய்யற இடத்துல அந்த அந்த குறிப்பிட்ட காரியம் முதலாவது அவருடைய வாழ்க்கையில எந்த பகுதிக்கு போகும்? அது அவர் பிரசங்கியார் பேசுகிற காரியம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே எந்த பகுதிக்கு போகும்? மனதுக்கு போகும். மனதுக்கு போகும். ரைட். மனதுல என்ன செய்யும் சொன்னா, அவன் மனதுல இப்ப ஒரு காரியத்தை நாங்க சொல்லி கொண்டு இருக்கிறோம், நீ வந்து இப்படி செய்யக்கூடாது. அப்ப அவன மனதுக்கு அது போனோடனே அவனுக்குள்ள ஒரு விதமான பிழை இருக்குன்னு சொன்னா, ஒரு பிழையான காரியம் செஞ்சு கொண்டு வந்து சொன்னா, கடவுளுடைய வார்த்தை வரும் பொழுது ஆவியானவர் உதவி செய்வார் அவனுடைய வாழ்க்கையில இது பிழை என்பதை காட்டுவதற்கு. அவனுடைய மனதிலே அது வரும் பொழுது அவனுக்குள்ளாக ஒரு குற்ற உணர்வு அல்லது நான் இதை செய்து கொண்டிருக்கிறேன் என்ற உணர்வு வரும் பொழுது என்ன நடக்கணும்? என்ன சொன்னா, அவனுக்குள்ளாக ஒரு கன்விக்ஷன், அதாவது அவனுடைய பிழையை குறித்து ஒரு ஒரு உணர்வு ஏற்பட்டு என்ன செய்யறது? அந்த உணர்வில் இருந்து அவன் தீர்மானம் எடுப்பான், இனிமேல் நான் அப்படி செய்யாத படிக்க இருக்க வேண்டும் தீர்மானம் எடுத்து காரியங்களை நடப்பிப்பான். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்ப உங்களுக்கு புரிகிறதா? அந்த மனம் திரும்புது என்ற வார்த்தை வரும் பொழுது, இப்ப நாங்க மனம் திரும்பும் போது நான் நினைக்கிறேன், மனம் திரும்புது என்பது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில ரட்சிக்கப்படுகிற போது மட்டும் வருகிற காரியம் அல்ல. மனம் திரும்புதல் என்பது எங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும், அது கடவுள் பிரசங்கிக்கிற காரியமா இருக்கலாம், அல்லது கடவுள் எங்களோடு பேசுகிற மற்ற ஊடகங்களா இருக்கலாம். அப்ப எந்த காரியத்தினூடாக, விசேஷமா எங்களுடைய குடும்பத்தினூடாக இருக்கலாம், அல்லது எங்களுடைய பிள்ளைகளூடாக இருக்கலாம், அல்லது எங்களுடைய தலைவரூடாக இருக்கலாம், ஒருவேளை வகுப்புடாக இருக்கலாம். அப்ப கடவுள் எந்த காரியத்தோட நாங்கள் பேசும் பொழுது சில காரியங்களை பேசுவோம். இன்றைக்கு உதாரணத்துக்கு இந்த பாடத்தை நான் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருந்த போது கடவுள் சில காரியங்கள் இந்த கடந்த நாட்களை கடவுள் என்னோட பேசினார் சில காரியங்கள் போய். அப்ப அதன் அர்த்தம் என்னன்னு சொன்னா, கடவுள் எங்களுக்கு சில காரியங்களை உணர்த்தி கொண்டிருக்கிறார். கடவுள் சில காரியங்களை எங்களுக்கு, அப்ப அந்த இடத்துல நாங்க எங்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு, ஐயோ நான் இதை இப்படி செய்யாம இருக்கிறேனே, அல்லது நான் இப்படி, அப்ப அப்படிப்பட்ட காரியம் வரும் பொழுது அது என்ன செய்யுது? எங்களுடைய மனதுக்கு முதலாவது வந்து எங்களுடைய உணர்வுகளிலே மாற்றத்தை ஏற்படுத்து. அதாவது நான் செய்யறது ஏற்படுத்து. அப்ப நான் செய்யறது சரியா பிள்ளையா என்கிற காரியத்தை குறித்து அந்த உணர்வுலே மாற்றம் வருகிறது.
அப்ப உணர்வில் ஏற்படுற அந்த மாற்றமானது என்ன செய்கிறது? எங்களுடைய வாழ்க்கையிலே நான் எந்த தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என்கிற அந்த தீர்மானத்தை எங்களுடைய ஆத்தும பாதி, இந்த 3 பாதி, சிந்தனை, அதாவது மனம், உணர்வுகள் தீர்மானிக்கிற இந்த பகுதி முழுவதுமே இருக்கிறது எங்க ஆத்துமா பகுதியில, ஆத்துமாவிலே 3 காரியம் இருக்கு. ரைட், நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ரைட், அப்ப ஆகவே பத்தி யோசிக்க தேவையில்லை. ரைட், அப்ப உங்களுக்கு புரிகிறது இந்த காரியங்கள்ல ஏற்படுகிற இந்த உணர்வுகளே, அதாவது மனதுக்கு வருகிற ஒரு காரியம், கடவுள் பேசும் பொழுது, பிரசங்கம் கேட்கும் பொழுது, டிவியில பிரசங்கத்தை பார்க்கும் பொழுது, ஏதோ விதத்துல கடவுள் உங்களோட நீங்க அந்த காரியத்தை நீங்க உங்களுக்கு சொல்லும் பொழுது நீங்க உணர்த்தப்படுறீங்க. அந்த மனதிலே ஒரு உணர்த்தப்பட்டு, ரைட், நான் இது செய்யக்கூடாது அந்த உணர்வுக்குள்ள நீங்க கடந்து போறீங்க. அதுக்கு பின்பதாக நீங்க என்ன செய்றீங்க? ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்க. அந்த தீர்மானம் தான் என்ன செய்யுது? எங்களுடைய வாழ்க்கையிலே, எங்களுடைய நடத்தையிலே ஒரு செயலாக அல்லது ஒரு விதமான ஒரு நடத்தையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது. அப்ப இதுதான் மனமாற்றம். அப்ப நீங்க பாத்தீங்க சொன்னா, அப்ப மனதுல நான் மெட்டனோயா என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? மெட்டனோயா என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? என்ன அர்த்தம்? ஒரு காரியத்திற்கு முழுமையான இடத்துக்கு திரும்புறது. ஒண்ணு மட்டும் சொல்லல, அதான் சொல்ல வரேன். அதாவது மெட்டனோயா என்ற அர்த்தம் ரெண்டு காரியமும் இருக்கணும். அதாவது ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து மனதிலே முதலாவது ஏற்படுதா, ஒரு காரியத்தை கேட்கும் போது பார்த்தா எங்களுக்கு மனதில் ஏற்படுறதான ஒரு மாற்றம். ரைட், இது இதுதான் இது காரியம். அந்த காரியத்தை நாங்க புரிஞ்ச பிறகு என்ன செய்யறோம்? எங்களுடைய செயலிலே அதை டர்ன் அரவுண்ட், அதாவது அந்த காரியத்தை நாங்கள் செய்து கொண்டிருந்த காரியம் பிழை என்று உணர்ந்த பின்பதாக திரும்பவும் நாங்கள் உண்மையாக வேண்டிய இடத்துக்கு இருக்கு. அதாவது முதலாவது நாங்க செஞ்சு கொடுக்கிற பிழை என்பதை உணர்ந்த பின்பது, மனதில் ஏற்பட்ட பின்பதாக அப்படியே உட்கார்ந்து இருக்கிறது இல்ல, அது இல்ல உண்மையான மனம் திரும்புதல். இப்ப நிறைய பேருடைய வாழ்க்கையில நிறைய கன்விக்ஷன், அதாவது ஒரு காரியத்தை கேட்கும் போது, நிறைய சில பிரசங்கங்கள் கேட்கும் போது, படிக்கும் போது இதெல்லாம் முக்கியமான காரியங்கள் மனதில் குட்டப்படும். நான் இப்படி செய்யக்கூடாது, நான் இப்படி செஞ்சு கொண்டிருக்கேன் சொல்லி ஒரு பரிசுத்தான உணர்த்துவார். ஆனால் அந்த மனதில் ஏற்படுற மாற்றம் மட்டுமல்ல மனம் திரும்புதல் என்பது. 2வது பகுதி மிக முக்கியமானது. அதாவது உண்மையாகவே டர்ன் அரவுண்ட், அதாவது திரும்பவும் நான் அந்த காரியத்தை செய்யாமல் திரும்பவும் போய் நான் உண்மையாகவே செய்ய வேண்டியதை செய்வதுதான் உண்மையான மனம் திரும்புதல். அப்ப அதுதான் இது. அதாவது மனதில் ஏற்படுற காரியமானது முடிவு எங்க இருக்க வேண்டும்? மனதில் மட்டும் ஏற்படுற காரியமானது என்ன செய்ய வேண்டும்? எங்களுடைய உணர்விலே மாற்றம் வரும், நிச்சயமாய் வரும். மனதில் ஏதாவது வரும் போல் தீர்மானம் எடுத்து அந்த தீர்மானமானது எங்களுடைய எந்த இடத்துல மாற்றத்தை கொண்டு வர வேண்டும்? செயல்படுற இடத்துல. அதாவது எங்களுடைய நடத்தையிலே, எங்களுடைய பிஹேவியர்ல மாற்றத்தை கொண்டு வராவிட்டால் அது உண்மையான மனம் திரும்புதல் இல்லை. ரைட், இப்ப உங்களுக்கு புரியும். இப்ப சில நேரத்துல சிலருடைய வாழ்க்கையில சிலர் சொல்லுவாங்க, நான் மனம் திரும்பிட்டேன். ஆனா மனம் திரும்புதல் என்கிற வசனத்தின் அடிப்படையை பார்க்கும் பொழுது, மெட்டனோயா என்ற அர்த்தத்தை பார்க்கும் பொழுது, மனம் திரும்புதல் இருந்து 2 விதமான காரியமும் அவருடைய வாழ்க்கையில் இல்லைன்னு தான். அது உண்மையான மனம் திரும்புதல் கிடையாது. அப்ப உண்மையான மனம் திரும்புதலை கொண்டு வருவதற்கு எங்களுக்கு உதவி செய்வது யார்? மனம் திரும்புதல் மிக முக்கியமானது. அவ பாருங்க, பரிசுத்தாவே என்ன செய்வார்? நாங்கள் சில காரியங்களை கேட்கும் பொழுது, காரியங்களை படிக்கும் பொழுது, காரியங்களை வாசிக்கும் பொழுது, அல்லது நாங்கள் குடும்ப வெளியே போகும்போது கடவுள் என்ன செய்வார்? சில காரியங்களை எங்களை வழிநடத்தி கொண்டே இருப்பார். அது ரட்சிப்பின் நேரம் மட்டும் கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் அவருடைய வழிநடத்தல் எங்களுக்கு இருக்கிறது. அதை குறித்து தான் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசி பாருங்கள். பவுல் சொல்லுகிறார், பவுலுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையிலே பவுல் கிறிஸ்தவ வாழ்க்கையை வெற்றி கொள்வதற்கான, அதாவது பவுல் என்ன சொல்ற, ரோம புத்தகத்தை பத்தி நான் ஏற்கனவே படிப்பிச்சுட்டேன் உங்களுக்கு, அதான் திருப்பி ஞாபகப்படுத்த விருப்பம் இல்லை. ஆனா பவுல் என்ன சொல்கிறார்? அந்த இடத்தை பார்க்கும் பொழுது ஒரு மனிதனுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே, அவனுடைய வாழ்க்கையிலே இருக்கிறதான அந்த சரீரத்தில் இருக்கிறதான தோல்விகளை குறித்து சொல்லிவிட்டு அதுல இருந்து வெற்றி பெற வேண்டும் என்றால் எங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரே நபர் யார் என்பதை குறித்து, யாரோட உதவியோடு எங்க சரீரத்தை ஜெயம் கொள்ளலாம் என்ற வார்த்தையை குறித்து ரோமர் 8ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டேன் உங்களுக்கு. சரியா?
அப்ப அதை குறித்து நாங்கள் பிறகு பார்ப்போம் கடவுள் சித்தமான. ரைட். இப்ப ஆவியானவர் என்ன செய்வார்? ஆவியானவருடைய அந்த உதவி எங்களுக்கு இருக்கிறது. அவர் எங்களை வழிநடத்துவார் மனம் திரும்புதலுக்கு. ரைட். இப்ப பாருங்க, உண்மையான மனம் திரும்புதலை பற்றி இந்த 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை 10ஆம் வசனத்தை பார்க்கிறோம். பாருங்க, உண்மையான மனம் திரும்புதல் எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த வசனம் சொல்கிறது. வாசிப்போமா? ரோமர் 2 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 8 தொடக்கம் 10 வாசிங்கள். ஆதலால் நான் நிருபத்திலே உங்களை துன்பப்படுத்திருந்தும் துக்கப்படுத்திருந்தும் அந்த நிருபம் கொஞ்சம் பொழுதாகிலும் உங்களை துக்கப்படுத்தினதென்று கண்டு நான் மனஸ்தாபப்பட்டிருந்தும் இப்பொழுது மனஸ்தாபப்படுகிறதில்லை. ரைட். ஓகே, கொஞ்சம் தெலுங்கப்படுத்துறேன், கொஞ்சம் சவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிறோம். ரைட். பாருங்க, வசனம் சொல்லுது, பவுல் என்ன சொல்லுகிறார் பாருங்க. பவுல் ஒரு நிருபத்தை எழுதுறாரு கொரிந்தி சபைக்கு. எழுதுற போது அதை வாசிக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்வு வருது. ஐயோ, நான் இப்படி செய்யறமே. கன்விக்ஷன் சொல்லுவாங்க. குற்ற உணர்வுன்னா அர்த்தம் கன்விக்ஷன். அதாவது அவங்களுக்கு அதாவது அவங்களுக்குள்ள ஒரு உணர்வு வருது. ஐயோ, நான் இப்படி பவுல் சொல்ற மாதிரி செஞ்சு கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி ஒரு உணர்வு. பவுல் சொல்றாரு, உங்களுக்கு நான் அனுப்புற நிருபத்தை நீங்க வாசிக்கும் போதா சொன்னேன். நாங்க வாசிக்கும் போதா இருக்கலாம், பிரசங்கத்தை கேட்கும் போதா இருக்கலாம். அப்ப ஏதோ விதத்துல கடவுள் எங்களோட பேசுவாருன்னு சொன்னா அதை கேட்கும் பொழுது எங்களுக்குள்ள ஒரு வேதனை, துக்கம், ஒரு கன்விக்ஷன் வரும்னு சொன்னா அது நல்லதுன்னு சொல்லி பவுல் சொல்றாரு. தான் சொல்றாரு. பவுல் என்ன சொல்றாரு கொரிந்தி சபைக்கு? ஓகே, நானும் எழுதின புத்தகத்தை பொறுத்தவரையில நிருபம் கடிதம் எழுதும் பொழுது அதுல நீங்க துக்கப்பட்டிருப்பீங்கன்னு சொல்லி நினைச்சு நான் என்ன செய்யறேன், நான் கொஞ்சம் வருத்தமா தான் இருக்குது. ஆனா அதை பத்தி நான் ஒன்னும் பெருசா வருத்தப்பட மாட்டேன். அந்த மனஸ்தாபம் வந்திருக்கனால தான் உங்களுக்கு சரியா புரிய மாட்டேது. ரிக்ரெட் தான் அர்த்தம். அதாவது மூலமொழி அடிப்படையில அது சொல்லுவாங்க. கனகாட்டு பொட்டா கனகாட்டு சொல்லுவாங்க. ஐயோ அப்ஷட் கியா கேவல துக்குனா கீழ பொட்டா அப்ஷட்டுனா அந்த மாதிரி. அதாவது நீங்க அந்த வசனத்தை வாசம் நீங்க கொஞ்சம் மனதுல துக்கப்பட்டதை குறித்து எனக்கு கொஞ்சம் மன வருத்தமா தான் இருக்கு. அப்படித்தான் சொல்லியிருக்கணும் பவுல். மனஸ்தாபம்னு சொன்னாலும் உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சு கொள்ள முடியாம இருக்கு. பவுல் அப்படி சொல்றாரு. ஓகே, அது கேட்டு உங்களுக்குள்ள ஒரு துக்கம் வந்துச்சு. சரியா? இப்ப 9ஆம் வசனத்தை வாசிங்க. இப்ப இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன், நீங்கள் துக்கப்பட்டதுக்காக அல்ல, மனம் திரும்புதலுக்கு ஏதுவான துக்கப்பட்டதுக்காகவே சந்தோஷப்படுகிறேன். ஓகே, இப்ப பவுல் சொல்றாரு, ரைட், நீங்க துக்கப்பட்டதுக்கு நான் இப்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னு சொன்னா, ரைட், துக்கப்பட்டதுக்காக அல்ல, அந்த துக்கப்படுதல், அதாவது நீங்கள் ஒரு காரியத்தை நீங்க எங்கிட்ட இருந்து வாசித்த போது ஒரு நிருபங்களை வாசிச்ச போது நீங்க அப்செட் ஆயிருக்கு, துக்கப்பட்டிருக்கீங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு வேதனை வந்து இருக்கு உங்களை பார்க்கும்போது, அதுல உணர்த்தப்பட்டிருக்கீங்க. அது உங்களுக்கு துக்கத்தை கொண்டு வந்திருக்கு. ரைட். அது அந்த காரியம் அதை குறித்து நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னு சொன்னா அது உங்களுடைய வாழ்க்கையை மனம் திரும்பதுக்கேற்ற துக்கமா இருப்பதை குறித்து, அதாவது உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரியத்தை நீங்க கேட்கும் போது, ஒரு காரியத்தை பிரசங்கத்தை கேட்கும் போது, அல்லது ஒரு வார்த்தையை வாசிக்கும் பொழுது, அதாவது கடவுளுடைய அந்த காரியத்தை செய்யும் போது நீங்க ஏதாவது துக்கப்படுவீங்களா? ஐயோ, நான் அதை செஞ்சு கொண்டு இருக்கிறேன், ஐயோ இப்படி செய்யக்கூடாது. துக்கம் வருதா இருந்தா அதை பத்தி நீங்க ஒன்னும் யோசித்து அப்செட் ஆகாதீங்க. ஏன்னு சொன்னா அது நல்லது. என்ன, அது எங்களை என்ன செய்யும், மனம் திரும்பதுக்கு ஏதுவான ஒரு காரியத்தை உண்டு பண்ணும். அதுதான் 10ஆம் வசனத்திலே பவுல் சொல்கிறார். இப்ப பாருங்க, வாசிங்க 10ஆம் வசனம். தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதுக்கு இடம் இல்லாமல் இரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. ஆமீன். தேங்க்யூ. பவுல் சொல்றாரு, ரைட், சும்மா மற்றவர் துக்கங்களில் மாறி இல்ல, நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது, தேவனுடைய அந்த நிருபத்தை வாசிக்கும் பொழுது, அதாவது கடவுளை பற்றிய காரியங்களை குறித்து நீங்கள் வரும் காரியங்களை செய்யும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு கன்விக்ஷன், ஒரு அப்செட், நீங்க துக்கப்படுறீங்க சொன்னா அதை பத்தி நான் இப்ப கவலைப்பட மாட்டேன், வருத்தப்பட மாட்டேன். ஏன்னு சொன்னா அந்த காரியமானது, அந்த துக்கம் என்ன செய்யுது, ரட்சிப்புக்கு ஏதுவான, அதாவது உங்கள் ரட்சிப்புக்கு எதுவும் அர்த்தம் உங்களை விடுதலை செய்வதற்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குறது. பவுல் தெளிவா சொல்றான். அதாவது உங்களுக்கு சில காரியங்கள் கேட்கும் பொழுது, வாசிக்கும் பொழுது, உங்களுக்கு படிக்கும் பொழுது ஒரு காரியம் கண்டிக்காவது, அது உங்களுக்கு உணர்த்தப்படுதா இருந்தா, அதுல நீங்க அப்செட்டா கொஞ்சம் வேதனைப்படுறதா இருந்தா அது நல்லது. ஏன்னு சொன்னா அது உங்களை என்ன செய்யும், ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலுக்கு உங்களை தள்ளி விடுது, அந்த இடத்துக்கு உங்களை கொண்டு போகுது. அதுதான் மிக முக்கியமானது. அப்ப பவுலுடைய இந்த வார்த்தை படி பார்க்கும் பொழுது எங்களுக்கு
மனம் திரும்புதல் என்ன செய்யும் என்று சொன்னால், மனம் திரும்புதலை பொறுத்தவரையிலே மனம் திரும்புதலானது அந்த ரட்சிப்புக்கேற்ற காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே உண்டு பண்ணும். அதான் வசனத்திலே அடிப்படையில பார்க்கிறோம். ரைட். இப்ப நாங்க பார்க்க போறோம் இன்னொரு வசனம். ரைட். மனம் திரும்புதல், உண்மையான மனம் திரும்புதல் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நான் சொன்ன அந்த ரட்சிப்பை உண்டாக்கும், அல்லது அது என்ன செய்யும், ஒரு பலனை கொண்டு வரும் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். பாருங்க, மத்தேயு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல்ல வாசிச்சிட்டீங்க. சரி, இப்ப திரும்ப வசனத்தை பாருங்க. உண்மையான மனம் திரும்புதல் பலனை கொண்டு வரும். திரும்ப இந்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ரைட். வசனம் சொல்கிறது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். இப்ப இதான் முக்கியமானது. இதான் நிறைய பேருக்கு இருக்க கேள்வி. இப்ப நிறைய பேர் ஒரு கேள்வி கேட்பாங்க. அதனால இப்ப நீங்க உங்களுக்கு இருக்க ஒரு கேள்வி இருக்குது. இப்ப உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி இருக்கும். நிறைய பேர் சொல்றாங்களே, நிறைய பேர் மனம் திரும்பிட்டோம்னு சொல்றாங்களே, ஆனா அவனோட வாழ்க்கையில மனம் திரும்புவதற்கான எந்த விதமான காரியமும் நாங்க பார்க்கலேன்னு சொல்லி நீங்க கேள்வி கேட்கலாம். அப்ப இந்த இடத்துல இந்த மத்தேயு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின்படி பார்க்கும் பொழுது மனம் திரும்புதல் எதை வெளிப்படுத்தும்? வசனத்தின் அடிப்படையில கனிகளை கொண்டு வரும். வெரி இம்பார்ட்டன்ட், நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. அப்ப உண்மையான மனம் திரும்புதல், ட்ரூ ரெபெண்டன்ஸ் வில் ப்ரொடியூஸ் திஸ். அதாவது உண்மையான மனம் திரும்புதல் பலனை கொண்டு வரும். அதாவது உண்மையா மனம் திரும்புதல் சொன்னா அவருடைய வாழ்க்கையில, இப்ப நம்முடைய வாழ்க்கையில உண்மையான மனம் திரும்புதல் சொன்னா அது கனிகளை கொடுக்கும், அல்லது ஒரு விதமான கிரியையை வெளிப்படுத்தி காட்டும் மற்றவங்களுக்கு. இது உண்மையாகவே மனம் திரும்பி இருக்கிறான், அவனுடைய வாழ்க்கையில உண்மையிலேயே அவன் தன்னுடைய பிழையை உணர்ந்து அவனுடைய கனியை பொறுத்து நாங்கள் தீர்மானிக்க முடியும். அதுதான் முக்கியமானது. அப்ப இதுதான் உங்களுக்கு நிறைய பேருக்கு கேள்வி இருந்திருக்கும் இல்லையா? நாங்க நிறைய பேருக்கு சொல்லுவோம், ஐயோ இவன் மனம் திரும்பிட்டான்னு சொல்றாங்க, இந்த மனுஷன் இப்படி இருக்கிறானே சொல்லி. ஆனா வசனம் சொல்றது உண்மையான மனம் திரும்புதலானது கனிகளின் மூலமாக நிரூபிக்கப்பட வேண்டும். அதான் உண்மையான மனம் திரும்புதல். அதான் பவுல் சொல்றாரு பாருங்க. பவுல் அக்கிரிப்பா ராஜாக்கு முன்பதாய் வரும் பொழுது பவுல் சொல்லுகிறார், அந்த இடத்துல ஒரு வசனம் சொல்லி அப்போஸ்தலர் 26:20 பாருங்கள், வாசிங்கள் அந்த வசனத்தை. முன்பு தமஸ்குவிலும் எருசலேமிலும் யூதயா தேசம் எங்கிலும் உள்ளவரிடத்திலும் பின்பு புறஜாதியரிடத்திலும் நான் போய் அவர்கள் தேவனிடத்துக்கு மனம் திரும்பி குணப்படவும் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகளை செய்யவும் வேண்டும் என்று அறிவித்தேன். ஆமென். இது முக்கியமானது. மனம் திரும்புதல் என்பது தேவனிடத்தில் வருவது மட்டுமல்ல. நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. மனம் திரும்புதல் என்பது என்னது? அதாவது மனதில் ஏற்பட்ட மாற்றமானது அவனுடைய வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டும்? அதை அவன் திரும்பவும் அந்த பழைய காரியங்கள், அதாவது எந்த நோக்கத்துக்காக அவன் அழைக்கப்பட்ட அந்த நோக்கத்தை செயல்படுத்த, அதாவது மனம் திரும்புதல் என்பது அது கிரியைகளே காட்ட வேண்டும். இதுதான் முக்கியமானது. அதுதான் மெட்டனோயான்னு அர்த்தம். மெட்டனோயா என்கிற அர்த்தமே என்ன அர்த்தம்? மனதில் ஏற்படுகிற மாற்றம் அவனுடைய என்னது கிரியையிலே மாற்றத்தை கொண்டு வர, அல்லது நடத்தையிலே மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அதுதான் உண்மையான மனம் திரும்புதல். அதான் பவுல் சொல்கிறார். அதே போல மத்தேயு 3:8 மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் இல்லாவிட்டால் உண்மையான மனம் திரும்புதல் கிடையாது, அல்லது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற நன்மையான காரியங்களை நாங்கள் காணாவிட்டால் அது உண்மையான மனம் திரும்புதல் கிடையாது. ரைட். அப்ப எங்களுக்கு புரிகிறது, வேத வசனத்தின் அடிப்படையிலே மனதில் ஏற்படுகிற மாற்றம் மட்டும் அல்ல மனம் திரும்புதல், அதற்கு மேலான மெட்டனோயா என்கிற அர்த்தமானது, அதாவது மனதில் ஏற்பட்ட மாற்றத்தோடு அந்த உணர்வு, குற்ற உணர்வு வரும் பொழுது, அதை நான் பிழைன்னு உணரப்படும் பொழுது அந்த காரியத்தின் நிமித்தமாக என்னை திருத்திக் கொண்டு நான் திரும்பவும் அதை விட்டு விலகி நான் திரும்பவும் உண்மையாக செய்ய வேண்டிய வேலைக்கு என்னை திருப்புதல். அதுதான் உண்மையான அர்த்தம். ரைட். இப்ப எங்களுடைய வாழ்க்கையை நாங்க பார்க்கும் பொழுது இந்த வசனத்தை நாங்கள் பார்க்கும்போது திரும்ப நான் சொல்றேன், இப்ப நாங்க எங்களுடைய வாழ்க்கையில சில காரியங்களை பார்க்கிறோம், சில காரியங்களை கேட்கிறோம், பிரசங்கத்தை கேட்கிறோம். அந்த காரியங்கள் என்ன செய்கிறது? அந்த காரியங்களுடைய மனதிலே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிறது. அந்த மாற்றத்தை பிரசங்கத்தை கேட்கும் போதோ, வசனத்தை வாசிக்கும் பொழுதோ அந்த மாற்றம், அந்த மனதில் ஏற்படுகிற மாற்றமானது உணர்வுகளிலே ஒரு விதமான மாற்றத்தை கொண்டு வந்து ஒரு தீர்மானத்தை எடுக்க வைக்கிறது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை என்னவென்றால், மனதிலும் மாற்றம் வருகிறது, உணர்விலும் மாற்றம் வருகிறது, தீர்மானமும் எடுக்கிறார்கள். அடுத்த காரியம் என்ன? கிரிகையில மாற்றம் கிரியையிலே
நடத்தையிலே மாற்றம் இல்லை. அப்ப இதான் பிரச்சனை. ஆனா உண்மையான சொல்லுவாரு, இப்ப மனம் திரும்புதல் வசனம் வரும் பொழுது மிட்டனோயா என்கிற வார்த்தையின் அடிப்படையிலே இந்த முதல் பகுதியை அநேகமானவர்கள் செய்கிறார்கள். ஆனால் இரண்டாவது பகுதியாகிய முக்கியமான பகுதி, அதாவது அவள் திரும்புதல், அதாவது மறுபடியும் திரும்புதல் என்கிற அந்த செயலை அவர்கள் செய்வது கிடையாது. அதாவது நடத்தையிலே மாற்றம் இல்லை, அதாவது கிரியைகளே மாற்றம் இல்லை, தீர்மானம் எடுக்கிறாங்க, அதோட முடிஞ்சு. அதான் பிரச்சனை. அப்ப எங்க வாழ்க்கையிலே பவுல் சொல்லுகிறார், அல்லது வேதம் முழுவதும் நீங்கள் பார்க்கும் பொழுது நாங்கள் பார்க்கிறோம், எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஒரு காரியத்தை, பிரசங்கத்தையாவது ஒரு வேதாந்தத்தை படிப்பதாவது, டிவிலயா இருக்கலாம், ரேடியோல இருக்கலாம், ஜூம்லயா இருக்கலாம், நீங்க கேட்கும் பொழுது உங்களுடைய மனதிலே ஒரு மாற்றம் வருகும் பொழுது அது ஒரு உணர்வுகளே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும். அது மட்டுமில்லாம அது ஒரு தீர்மானத்தை எடுக்க வைக்கும். அந்த தீர்மானமானது அதோடு நின்று விடாதபடிக்கு உங்களுடைய நீங்க எடுத்த தீர்மானத்தை உங்களுடைய செயலிலே அல்லது நடத்தையிலே மாற்றத்தை என்ன செய்ய வேண்டும்? கொண்டு வர வேண்டும். முக்கியமான. அப்ப இது இல்லாவிட்டால், இப்ப நான் சொல்றேன், இந்த 3 பகுதியும் நடக்குது. மனதிலே மாற்றம் வருது, உணர்வுகளே மாற்றம் வருது, தீர்மானம் எடுக்கிறோம். இது மட்டும் எல்லாருமே செய்யறோம் நாங்க. ஆனால் உண்மையான மனம் திரும்ப இது மட்டும் போதாது. மெட்டனோயா என்ற அர்த்தத்தின் அர்த்தம் இது மட்டும் கிடையாது. உண்மையான மனம் திரும்ப அந்த எடுத்த தீர்மானத்தை செயலிலே செயல்படுத்துவதுதான் உண்மையான மனம். அப்ப எங்களுக்கு வாழ்க்கையிலே இது இந்த செயலிலே அந்த மாற்றம், அந்த எடுக்கப்பட்ட தீர்மானத்தை செயல்படுத்தாவிட்டால் அந்த கனியை அந்த எடுத்த தீர்மானத்தின் கனியை, இந்த மனம் திரும்புதலுக்கான கனியை நாங்கள் காணாவிட்டால் உண்மையான மனம் திரும்புதலா இல்லையா? இல்லை பாஸ்டர், இல்ல. அதான் ப்ராப்ளம். இப்ப மனம் திரும்புதல்னு வரும்போது நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, இந்த 2 முக்கியமான காரியங்களும் முக்கியமான. மெட்டனோயா என்கிற வசனம் வரும் பொழுது முதல் பகுதியை நாங்க எல்லாரும் செய்யறோம், தீர்மானமும் எடுக்கிறோம். ஆனா தீர்மானத்தோடு நாங்க நின்றுட்டோம்னு சொன்னா அது எங்களுடைய வாழ்க்கையில அது கிரியையிலே அந்த தீர்மானத்தை காட்டாவிட்டால், அல்லது அந்த மனம் திரும்புவது முதலாவது பகுதிக்குரிய அந்த காரியத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே கனி கொடுப்பதன் மூலம் காட்டாவிட்டால் உண்மையான மனம் திரும்புதல் கிடையாது. ஆகவே தான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை குறித்து கவனமா இருக்க வேண்டும். நாங்கள் அதான் பார்க்க போறோம், என்ன நடக்க போகுது, நாங்க அப்படி செய்யாடி சொன்ன என்ன நடக்க போகுது நாங்க பார்க்க போகிறோம். வேதத்தை பொறுத்தவரை நாங்கள் பார்க்கிறோம், தாவீது ராஜா உண்மையிலே அவருடைய வாழ்க்கையிலே உண்மையாக மனம் திரும்பினான். உங்களுக்கு சம்பவம் தெரியும் உங்களுக்கு. அதாவது பத்சேபாலோடு அவனுடைய வாழ்க்கை பிழையாக ஒரு காலகட்டத்துல அவனுடைய வாழ்க்கையில பிழையான இடத்துக்கு போயிட்டான். ஆனா வசனத்தின் அடிப்படையில் பார்க்கிறோம், அந்த நாத்தான் என்கிறதான தீர்க்கதரிசி அவனுடைய பிழையை சுட்டி காட்டின பொழுது வசனம் சொல்லுகிறது, அவன் உண்மையாக அந்த 2 சாமுவேல் 12 அந்த குறிப்பிட்ட அந்த 12ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது அவன் உண்மையாகவே தன்னுடைய குற்றத்தை உணர்ந்து கொள்ளுகிறான், குற்ற உணர்வை அடைகிறான், தன்னுடைய பிழையை உணர்ந்து கொள்ளுகிறான். பாருங்க, அவனுடைய பிழை உணர்வானது அவனுடைய வாழ்க்கையை செயலை எவ்விதமாய் மாற்றியது என்பதை குறித்ததான சங்கீதம் தான் 59ஆம் சங்கீதம். அதாவது அவனுடைய வாழ்க்கையிலே எவ்விதமாக தேவனிடத்திலே அவன் அந்த பிழையை உணர்ந்து அவன் கிரியையிலே வந்து அந்த மாற்றத்தை குறித்து அவன் பேசுகிற அந்த சங்கீதம் தான் என்னது? 51ஆம் சங்கீதம். அப்ப இந்த சங்கீதம் மிக மிக முக்கியமானது. அப்ப எங்களுக்கு புரிகிறது, இந்த 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 எங்களுடைய வாழ்க்கையை பொறுத்தவரை அந்த நம்முடைய தாவீதை பொறுத்தவரை பார்க்கிறோம், அவனுடைய வாழ்க்கையிலே குற்றத்தை உணர்த்தப்பட்ட போது அவன் குற்றத்தை உணர்ந்து கொண்டான். உணர்ந்தது மட்டுமல்லாமல் அது உணர்ந்தது அந்த காரியத்தை தன்னுடைய செயலிலே காட்டும்படிக்கு தேவனிடத்திலே அவன் காரியங்களை சொல்வதை குறித்து சங்கீதம் 51 நாங்கள் தொடர்ச்சியாய் பார்க்க முடியும். அப்ப இந்த காரியத்தை செய்வதற்கு நிச்சயமாக எங்களுடைய சொந்த பலத்தினால் முடியாது. நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, எங்க வாழ்க்கையை நாங்கள் பரிசுத்த ஆவியானவரோடு நடக்காவிட்டால், அதாவது பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்காவிட்டால், ரோமர் 8ஆம் அதிகாரத்தின் படி நீங்க ரோமர் புத்தகத்தை பார்க்கும் பொழுது ரோமர் புத்தகத்திலே ஏறத்தாழ 30க்கும் மேற்பட்ட பகுதிகளே 30 தடவைக்கு மேற்பட்ட இதிலே ரோமர் புத்தகத்திலே 33 நினைக்கிறேன், 33 ஞாபகம் இல்ல, அந்த 30க்கு மேற்பட்ட அந்த முறையிலே பரிசுத்த ஆவியானவரை குறித்து ரோமர் புத்தகம் சொல்லப்பட்டிருக்குது. சரியா? 30க்கும் மேல 38 நினைக்கிறேன். ஆனால்
38 தடவை சொல்லுவாங்க. அப்ப இந்த 38 தடவையிலே, அல்லது நீங்க 30க்கு மேல நினைச்சுக்கொள்ளுங்களேன். அப்ப 38 அந்த 30க்கு மேல இருக்கிற அந்த கடவுள் பரிசுத்தம் பத்தி இருக்கிற காரியத்தை நீங்க ரோமர் 8ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது அதுல கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட தடவை பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு முக்கியமான என்பதை குறித்து சொல்லப்பட்டது. ஏன்னா பரிசுத்தான உதவி இல்லாமல் இந்த வாழ்க்கையிலே நாங்கள் வாழ முடியாது. பவுல் சொல்றாரு, அவர் இடத்துல சொல்றாரு தானே, என்ன சொல்றாரு? இந்த ஓட்டத்தை என்ன சொல்றாரு? யாருக்கு ஞாபகம் இருக்கு? சொல்லுங்க. பவுல் என்ன சொல்றாரு? ஓடி முடித்தேன், நல்ல போராடினேன், நல்ல போராட்டத்தை பவுல் எப்ப சொல்றாரு இத? முடிஞ்சதுக்கு அப்புறம். எப்ப முடிஞ்ச பிறகு நான் செத்த பிறகு சொல்றாரா, செத்து போக முந்தி சொல்றாரு? அவர் ஓட்டத்துல முடிவுதான். எப்ப சொல்ற? செத்து போன பிறகு சொல்றாங்களா, இருக்கும்போதே சொல்றேன். அதாவது நான் இருக்கும்போது சொல்ற அர்த்தம் மரிக்க முன்பதாக சொல்றாரு. அது அர்த்தம் என்னன்னு சொன்னா, பவுலை பொறுத்தவரையில கூட இந்த பூமியை பொறுத்தவரையில பூமியில வாழ்கும் போது பவுல் அந்த நீங்க 7ஆம் அதிகாரத்தை பார்க்கும் போது பவுல் சொல்றார், அந்த அந்த இந்த பாவ சரீரத்திலிருந்து என்னை மீட்பவர் யார்? அது அர்த்தம் என்னன்னு சொன்னா, பவுலுடைய வாழ்க்கையிலும் கடைசி மட்டும் அவருடைய வாழ்க்கையிலே இந்த போராட்டம் இருந்து கொண்டுதான் இருந்துச்சு. அதாவது நல்லா கேட்டுக்கொள்ளுங்க பாஸ்டர்ஸ்மா, நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. நாங்க புதிய ஆவியை பெற்றிருப்பது உண்மைதான். எங்களுக்குள்ள புதிய ஆவி, அதாவது எங்களுடைய ஆவி புதிதாக்கப்பட்டது உண்மைதான். ஆனா அந்த ஆவி புதிதாகப்பட்டு இருந்தாலும் எங்களுடைய சரீரம் எப்படிப்பட்ட நிலையில இருக்குது? பழைய நிலையில் தான் இருக்கிறது. அப்ப பவுல் சொல்லுகிறார், இந்த இந்த சரீரத்திலிருந்து என்னை மீட்டு உதவி செய்வது யார் என்னை சொல்லி அதுக்கு கேள்வி கேட்கிறார். நீங்க பாத்தீங்க சொன்னா 7ஆம் அதிகாரம் வாசி பாருங்க. இந்த பாவ சரீரத்திலிருந்து என்னை விடுதலை செய்வது யாரு சொல்லிட்டு 8ஆம் அதிகாரத்தை சொல்றாரு. கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட தலையில் சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் உதவி, பரிசுத்த ஆவியை வழிநடத்து, அவருக்கு நாங்க இடம் கொடுத்தோம் சொன்னா அவர் எங்களுக்கு உதவி செய்வார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் இல்லாவிட்டால் எங்களுடைய வாழ்க்கையில் வழிநடத்தப்பட முடியாது. அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையை பொறுத்தவரையிலே அவருடைய உதவி இல்லாமல் எங்களுடைய உண்மையான நிலைக்கு எங்களை கொண்டு வர முடியாது. பிழையான வழியில தான் நாங்கள் போய் கொண்டிருப்போம். அதுதான் பவுலுடைய அந்த நோக்கம். ரோமர் 8ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்க பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் ஆவியிலே வசனம் வருகிறத பாருங்க. எத்தனை தடவை வந்துருக்குன்னு பார்த்து அடுத்த முறை எனக்கு சொல்லுங்க, எத்தனை முறை வந்துச்சு சொல்லி பார்த்து சொல்லுங்க, சரியா? ஆனால் அந்த அதிகாரத்தில் தான் அதிகமான ரோம புத்தகத்திலே ஆவியானவருடைய உதவி எவ்வளவு முக்கியம் என்று சொல்லப்பட்டது. அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கையை பொறுத்தவரையிலே எங்களை கடவுளிடத்திலே நெருங்க வைத்து கடவுளோடு நடக்கிற இந்த பயணத்திலே எங்களை சரியான பாதை கொண்டு வருவது பரிசுத்த ஆவியானவர். அவருக்கு மாத்திரமே, நாங்கள் பிழையான விதத்திலே போனால் அவருக்கு மாத்திரமே எங்களை சரியான பாதை கொண்டு வர முடியும். ஆகவே இது முக்கியமானது. ஆகவே எங்களுக்கு தெரிகிறது. அப்ப இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது நாங்கள் கடித்த காரியங்களை பார்க்கும் போது உண்மையான மனம் திரும்புதல் என்பது மனதிலே மட்டும் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவது அல்ல. ஏதாவது 2வது முக்கியமான காரியம் மெட்ரோயா அர்த்தம் மனதில் மட்டும் மாற்றமா, எங்களுடைய நடத்தையிலையும் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அதுதான் உண்மையான மனம் திரும்புதல். மனம் திரும்புதல் சொல்றவங்க இருக்கிறாங்க, ஆனா அவருடைய நடத்தையை பார்க்கும் பொழுது எந்த கனியுமே கிடையாது, எந்த விதமான ஒரு ஆனா அவங்க சொல்றாங்க மனம் திரும்புதல், ஆனா பார்க்கும் பொழுது அந்த கனிகள்ல விளங்க மாட்டேன். அதான் முக்கியமான. அப்ப உண்மையான மனம் திரும்புதல் என்பது அவருடைய வாழ்க்கையிலே நடத்தையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அதன் அர்த்தம் என்னவென்றால் அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய செயலிலே நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும். அதுதான் அந்த வசனம் சொல்லுது இல்லையா? அந்த வசனம் என்ன சொல்கிறது? நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும் அல்ல? அதாவது மனம் திரும்புதல் கேட்ட என்னது கனிகளை கொடுக்க வேண்டும். அப்ப இது முக்கியமானது. நல்லா கேட்டுக்கொள்ளுங்க பாஸ்டர்ஸ்மா, நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. அதாவது எங்க வாழ்க்கையில கனி இல்லாவிட்டால், கிரியையிலே அந்த கனியை காட்டாவிட்டால், ஏற்பட்ட அந்த மனதில் ஏற்பட்ட மாற்றத்தை எங்களுடைய கிரியிலே காட்டாவிட்டால் உண்மையான மனம் திரும்புதல் கிடையாது. அதான் சொல்ல வரேன். இன்றைக்கு இருக்க கேள்வி, நாங்க எங்க வாழ்க்கையில எத்தனையோ தரம் நாங்க மனம் திரும்புறோம்னு சொல்லி சொல்றோம் ஒவ்வொரு நாளும். ஆனா என்ன கேள்வி சொன்னா அது தீர்மானத்தோடு முடிந்து விடுகிறது. அதற்கு மேலாக அது நடத்தையிலே அல்லது செயலிலே நாங்கள் காட்டாமல் போய் விடுகிறோம். தான் பெரிய சவால். அப்ப நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, இது மிக பெரிய சவாலா இருக்குது.
பாருங்க வேதத்திலே இந்த வசனத்தை குறித்து நாங்கள் அதிகமாக படித்திருக்கிறோம். ரோமர் 12:2 வசீங்க பார்ப்போம் அந்த வசனத்தை. நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மனம் திரும்புதல். மனம் திரும்புதல் என்கிறதற்கான அர்த்தம். வாசிங்க இந்த வசனத்தை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதான உங்கள் மனதை புதிதாக்குறவர்களாலே மறுரூபமாகுங்கள். அதாவது வசனம் சொல்கிறது பாருங்கள், மனம் புதிதாக்கப்படுவதனாலே மறுரூபமாகுங்கள். இது பாருங்க, இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு காரியத்தை இந்த இடத்துல கனெக்ட் பண்றாங்க. அதாவது பவுல் என்ன சொல்கிறார்? யாராவது சத்தத்தை போட்டுக் கொண்டு இருக்கீங்க ஸ்ரீநாத்? பவுல் சொல்லுகிறார், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய மனம் புதிதாக்கப்படும் போதுதான், அதாவது அவனுடைய வாழ்க்கை மறுரூபமாக்கப்படும். அதாவது முதலிலே மாற்றப்பட வேண்டிய இடம் எங்கே? மனம் என்கிற பகுதி. சரி, நான் ஏற்கனவே உங்களுக்கு படிப்பிச்சிருக்கேன் இந்த வசனத்தை. மறுரூபமாக்கப்படுதல் என்கிறதுக்கான மூலமோடியின் அர்த்தம் யாருக்கு சொல்ல முடியும்? நான் சொல்லி போட்டே காட்டுறேன். யாருக்கு சொல்ல முடியும்? மெட்டனோயா அது இன்னைக்கு படிக்கிற பாடம் மனம் திரும்புதல். மூல மொழியிலே மறுரூபமாக்கப்படுதல் என்ற வசனத்துக்குரிய அர்த்தம் என்னது? நான் போட்டிருக்கேன். இல்ல, மெட்டனோயா மனம் திரும்புதல். புது சிருஷ்டி. மறுரூபமாக்கப்படுதல் இதுதான் வசனம். நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு ஸ்கிரீன்ல. மெட்டமோபோசிஸ். ரைட், எழுதிக்கொள்ளுங்க. சரியா? மெட்டமோபோசிஸ் தான் பவுல் சொல்றாரு, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய வாழ்க்கையில எப்போது மறுரூபமாக்கப்படும். இன்னைக்கு சொல்லித்தர போற மறுரூபமாக்க திரும்ப ஞாபகப்படுத்துறேன். மறுரூபமாக்கப்படுற அந்த காரியம் என்பது எப்போது நடைபெறும் என்றால், அவனுடைய மனம் புதிதாக்கப்படும் போது. நல்லா இருக்கு. இந்த மெட்டமோபோசிஸ் என்றது அர்த்தம் நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்திருக்கேன் உங்களுக்கு. அதாவது ஒரு 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 என்னது ஒரு கூட்டுப்புழு அல்லது ஒரு கூட்டுப்புழு என்ன செய்கிறது? அது கூட்டுப்புழுவானது ஒரு அழகான வண்ணாத்தி பூச்சியாய் மாறுகிற ஒரு ப்ரோசஸ் நடக்கிற ஒரு காரியம் மெட்டமாபோசிஸ் சொல்றோம். அப்ப மெட்டமாபோசிஸை பொறுத்த வரையில இந்த மெட்டமாபோசிஸ் சொல்ற இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது, அதாவது இந்த கூட்டுப்புழுடைய நோக்கம் என்னது? உண்மையான நோக்கம் என்னது? கூட்டுப்புள்ளியாக இருக்கிறதா? இல்ல, வெளியே அதோட முழுமையான நோக்கம் அழகான வண்ணாத்தி பூச்சியா பறக்கணும். பறக்கணும். ரைட், வெரி குட், தேங்க்யூ. அப்ப வண்ணாத்தி பூச்சியாக மாறணும், அதுதான் அவருடைய நோக்கம். ஆண்டவர் கூட்டுப்புழை படைக்கும் பொழுது அவருடைய மனதிலே அதை குறித்து என்ன இருக்கிறது? ஒரு வண்ணாத்தி பூச்சி இருக்கிறது. ஆகவே தான் வசனம் சொல்லுது பாருங்க. இந்த வசனத்துக்கு முக்கியமான ஒரு வசனம் பாருங்க. தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம். அது அர்த்தம் என்ன? சித்தம்னா அர்த்தம் பர்பஸ், நோக்கம். சரியா? பாருங்க, இங்கிலீஷ்ல இருக்கு. But be transformed by the renewing your mind, then you will be able to test and approve what God's will. தேவனுடைய விருப்பம், சித்தம் அல்லது தேவனுடைய நோக்கம் என்ன? What is God will? அதாவது is good, pleasing and perfect will. அதாவது தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான நோக்கம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற தேவனுடைய இந்த கூட்டுப்புழையை படைக்கும் பொழுது தேவனுக்கு இந்த நோக்கம் என்ன? நன்மையான நோக்கம் என்ன? பிரியமான நோக்கம் என்ன? வண்ணாத்தி பூச்சிய அழகான மகிமையான மாறணும். அப்ப அந்த நோக்கத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எங்களுடைய பழைய மனதினாலே புரிந்து கொள்ள முடியாது. ஆகவே ஆண்டவர் சொல்றாரு, நீங்க மனதை புதிதாக்குங்கள். மனதை புதிதாக்கி மறுரூபமாக்குங்கள். அதுதான் சொல்லுவார். மனதை புதிதாக்காவிட்டால் முடியாது. மறுரூபமாக்குற அர்த்தம் என்னவென்றால் மனம் புதிதாக்கப்படுவதனுடைய விளைவு என்னவென்றால் வசனத்தின் அடிப்படையிலே மறுரூபமாக்கப்பட்ட வாழ்வு. அதாவது மறுரூபமாக்கப்பட்ட நிலை, அதாவது முழுமை. அதாவது கூட்டுப்புழுவாய் இருக்கிற அந்த சின்ன அந்த பூச்சி
ஒரு அழகான மகிமையான ஒரு மகிமை நிறைந்த ஒரு அழகான வண்ணாத்தி பூச்சியை மாறுகிறது தான் மறுரூபமாக்கப்பட்ட, அதாவது மனம் புதிதாக்கப்பட்டது மூலம் நடக்க போற காரியம் என்ன? மனம் புதிதாக்கப்பட்ட மூலம் நடக்க போற காரியம் தான் எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறதான தேவன் வைத்திருக்கிற மகிமையான பிரியமான நன்மையான நோக்கம் என்ன என்பதை கண்டு கொள்ள போகிறோம். அதுதான் எங்களுடைய மனம் புதிதாக்கப்படுது. அதாவது மன மாற்றத்தினூடாக நடக்க போற முக்கியமான காரியம் என்னவென்றால், தேவன் எங்களுக்காய் வைத்திருக்கிற அந்த நோக்கத்துக்கு, அந்த பரிபூர்ணமான பிரியமான அவருக்கு விருப்பமான நோக்கத்துக்கு போவதற்கு நாங்கள் போவதற்கான ஒரே காரியம் மனதை புதிதாக்கப்படுவதற்கு இடம் கொடுத்தல். அப்போது எங்களுடைய வாழ்க்கை மறுரூபமாக்கப்படும். அது அர்த்தம் என்னவென்றால் மெட்டமார்போசிஸ், அந்த நோக்கத்துக்கு நாங்க போகிறோம். அதுதான் அந்த அர்த்தம். சரி, பாருங்க, இந்த வசனத்தின் அடிப்படை பார்க்கும் பொழுது இந்த மனம் புதிதாக்கப்படுவதன் மூலம் விளைவுதான் மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கை வரப்போகிறது. அதாவது மறுரூபமான முழுமையான வாழ்க்கைக்குள்ளே கடந்து போகிறோம். யாராவது சத்தத்தை ஓப்பனாம இருக்கீங்க? ஓகே, இப்ப பார்க்கும் போது மனம் புதிதாக்கப்படுவதன் மூலம் வருகிறதான விளைவு என்னவென்றால் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு மறுரூபமாக்கப்பட்ட ஒரு வாழ்வு கிடைக்கிறது. அந்த மறுரூபமாக்கப்பட்ட வாழ்வுன அர்த்தம் என்னவென்றால், வண்ணாத்தி பூச்சியை பொறுத்தவரை அதில் படைக்கப்பட்ட நோக்கம், கூட்டுப்புடைய நோக்கம் என்னது? ஒரு அழகான வண்ணாத்தி பூச்சியை தான் அதோட நோக்கம். அப்ப மறுரூபமாக்கப்படுவதன் மூலமா நடக்க போற காரியம் என்னது? உண்மையாக படைக்கப்பட்ட மெய்யான நோக்கத்துக்கு திரும்புதல், ரிட்டர்னிங் பேக் டு தி ஒரிஜினல் பர்பஸ். அதாவது டிரான்ஸ்ஃபார்ம், அதாவது மறுரூபமாக்கப்படுவதன் அர்த்தம் என்னது? உண்மையாகவே கூட்டுப்புழு படைக்கப்பட்ட வண்ணாத்தி பூச்சியுடைய நிலைமைக்கு மாறுதல். அப்ப தேவனுக்கும் உங்க வாழ்க்கையிலே அவருக்கு ஒரு அழகான மேன்மையான மகிமையான ஒரு பெரிய நோக்கம் ஒன்று இருக்குது. அப்ப அந்த நோக்கத்துக்கு நீங்கள் போக வேண்டும் என்றால், அந்த நோக்கத்துக்கு நீங்கள் திரும்ப வேண்டும் என்றால், முதலாவது எங்கே மாற்றப்பட வேண்டும்? மனம் மாற்றப்பட வேண்டும். மனம் மாற்றப்பட வேண்டும் அல்லது மனம் புதிதாக்கப்பட வேண்டும். தேங்க்யூ. ரைட், இப்ப எல்லாரும் சத்தத்தை கொஞ்சம் பாடுங்க. ரைட், இப்ப பாருங்க, இப்ப இந்த வசனத்தை உங்களுக்கு புரிஞ்சு கொண்டிருக்கீங்க. இப்ப மறுரூபமாக்கப்படுறது என்னது? அர்த்தம் திரும்பவும் நாங்க உண்மையா படைக்கப்பட்ட நோக்கத்துக்கு போறது. அப்ப அது அர்த்தம் என்னன்னு சொன்னா, மனம் திரும்புதல் சொல்ற அர்த்தம் மெட்டனோயா. அதே போல மறுரூபமாக்கப்படுற அர்த்தம் என்னன்னு சொன்னா, உண்மையான அர்த்தம் உண்மையாகவே படைக்கப்பட்ட மெய்யான நோக்கத்துக்கு திரும்புதல் மட்டும் அல்ல. வேற வார்த்தையில் சொல்ல போன அர்த்தம், இருக்க வேண்டிய மெய்யான இடத்துக்கு திரும்புதல், ரிட்டர்னிங் பேக் டு த ரியல் பிளேஸ் வேர் இட் ஷுட் பி. அதாவது நாங்கள் எந்த இடத்துக்குள்ள உண்மையாக இருக்கணும். இப்ப நாங்க வேற வழியில போய் கொண்டிருக்கிறோம், ஆனா உண்மையா இருக்க வேண்டிய இடத்துக்கு நாங்க திரும்புறதுதான் அந்த மனம் திரும்புதல். அப்ப நாங்க பார்த்தோம், மெட்டனோயா என்பது முதலாவது மனதிலே ஏற்படுகிற மாற்றம் மட்டும் அல்ல, அந்த மனதில் ஏற்பட்ட மாற்றமானது உண்மையாகவே எங்களுடைய கிரியைகளை ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணி, நாங்கள் உண்மையாகவே எங்கே போக வேண்டுமோ, எந்த இடத்துக்கு நாங்கள் திரும்ப வேண்டுமோ அந்த இடத்துக்கு எங்களை திருப்பி கொண்டு போடுதல் தான் என்னது? மனம் திரும்புதல். ரைட், இப்ப நான் நம்புறேன் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அது புரிய வச்சு கொண்டு வரேன். ஆங்கிலத்திலே மனம் திரும்புதலுக்கு என்ன சொல்லுவாங்க? மனம் திரும்பு, ரிப்பென்டன்ஸ் சொல்லி தெரியுமா? மனம் திரும்புன்னு சொல்றதுக்கு என்ன சொல்லுவாங்க? உங்களுக்கு தெரியுமா? ரிப்பென்ட பொறுத்த வரையில இந்த பெண் சொல்ற வசனம் இருக்குதானே, இந்த பெண் சொல்ற வசனத்தை நீங்க டைப் பண்ணி பாருங்க. அந்த பெண் சொல்ற வசனமானது பென்ட் ஹவுஸ்னு சொல்லுவாங்க. பென்ட் ஹவுஸ். நீங்க பென்ட் ஹவுஸ் அடிச்சு பார்த்தோம்னு சொன்னா, நீங்க பாத்தீங்க சொன்னா, சாதாரணமா இலங்கை மட்டும் இல்ல முழு உலகத்திலையும் எல்லா பில்டிங்கை பொறுத்த வரையில அந்த பில்டிங்ல நீங்க பாப்பீங்க சொன்னா, அதுல எல்லா பில்டிங்க்கு மேல ஒரு வீடு கட்டியிருப்பாங்க. ஒரு வீடு, அழகான இடம் கட்டியிருப்பாங்க. இந்த பென்ட் ஹவுஸ் பயங்கர விலை. அதாவது உயர்ந்த இடத்துல இருக்கிற வீடு. பென்ட்னா அர்த்தம் உயர்ந்த என்ன அர்த்தம்? சரியா? பென்ட்னா அர்த்தம் உயர்ந்த ஸ்தானம். உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கிற வீடுன்னு தான் அர்த்தம். அப்ப இந்த பெண் சொல்ற அர்த்தம் உயர்ந்த என்ற அர்த்தம். அப்ப ரிப்பென்ட் சொல்லி இந்த இங்கிலீஷ்ல சொல்றவங்க சொல்றாங்க, ரிப்பென்ட்னா அர்த்தம்
ரீனா என்ன அர்த்தம்? ரீனா திரும்புதல். இப்ப திரும்புதல், ரீனா திரும்புதல், ரிட்டர்ன். ரிட்டர்ன் அர்த்தம் என்னது? திரும்புதல். அப்ப ரிப்பென் என்பது அர்த்தம் என்னவென்றால் ரிட்டர்ன் பேக் டு ஹையர் பிளேஸ். அதாவது ரிப்பென் என்ற அர்த்தம் என்றால் உயர்ந்த இடத்துக்கு திரும்புதல். அதாவது தேவன் உங்களுக்காக, உங்களுடைய வாழ்க்கைக்காக வைத்திருக்கிற அந்த மகிமையான மகத்துவமான ஒரு வண்ணத்தி பூச்சியை போல அந்த மகிமையான நோக்கத்தை வச்சிருக்கிறார். அந்த நோக்கத்துக்கு நீங்கள் திரும்புதல், அந்த உயர்ந்த நோக்கத்துக்கு திரும்புதல் தான் மனம் திரும்புதல். ஆகவே அர்த்தம், நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டிய இடத்துக்கு திரும்புதல் தான் மனம் திரும்புதல். ஆமென். அப்ப இதுதான் மனம் திரும்புதல். சரியா? இப்போ இயேசு சுவாமி, நான் முதல்ல சொன்ன உங்களுக்கு இயேசு சுவாமி ஒரு உதாரணம் சொன்னாரு சொன்னேன். எந்த பகுதி? யாருக்கு சொல்ல முடியும்? ஞாபகப்படுத்த முடியும்? ஒரு உதாரணம் சொன்ன, ஒரு ஊமையை சொன்னார் மனம் திரும்புதல் பற்றி. லூக்கா 15. ஓ, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாகும். இளைய மகன் இளைய மகன். இந்த சம்பவம் தெரியும் உங்களுக்கு, ரைட்? இதுல இருந்து ஒரு நல்ல ஒரு காரியத்தை பார்க்க போறோம். நல்ல உதாரணம் இயேசு சொல்றாரு, மனம் திரும்புதலை பத்தி உதாரணமாய் காட்டுற ஒரு நல்ல விஷயம். உங்களுக்கு இந்த கதை சம்பவம் தெரியும் இல்லையா? இந்த சம்பவம் தெரியும். சம்பவத்தின் அடிப்படையிலே ஒரு இளைய மகன் இருந்தாரு, மூத்த மகன் இருந்தாரு. இந்த 2 பேரும் என்ன செய்யறாங்க? இளைய மகன் வந்து சொல்றாரு, அப்பா என்ன சொத்தை தாங்க, நான் வீட்டை விட்டு போறத எடுத்துட்டு சொத்தை எடுத்துக்கிட்டு வெளியே போயிட்டு உதாரித்தனமா வாழ்ந்து என்ன செய்யறார்? தன் நண்பரோடு சேர்ந்து குடித்து கும்மாளமிட்டு பலவிதமான பாவமான வாழ்க்கையில ஈடுபட்டு எல்லா சொத்தையும் அழிச்சு என்ன செய்கிறார்? கடைசியில ஒரு எல்லாத்தையும் இழந்த ஒரு நபராக வந்து நிற்கிறார். பாருங்கள், நாங்கள் வாசிப்போம் அந்த லூக்கா புத்தகத்திலே இருக்கிற வசனத்தை. லூக்கா 15 எடுத்துக்கொள்ளுங்கள். பாருங்க, அந்த தேசத்துல ஒரு பயங்கரமான பஞ்சம் வந்த போது சொல்லி வசனம் சொல்லுகிறது. அதாவது அந்த வாழ்க்கையில அவன் எடுத்துட்டு போன எல்லாம் சொத்து எல்லாம் வீணா போய் பாவமான வாழ்க்கை வந்து அந்த தேசத்திலேயே பெரிய ஒரு எல்லாத்தையும் இழந்து போய் முடியுது. தேசத்திலேயே ஒரு பஞ்சம் வந்துட்டு. பாருங்க 14ஆம் வசனத்தை வாசிங்கப்பா, சீக்கிரம் வாசிங்க. லூக்கா 15:14. எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி அடுத்தது அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்திலே போய் ஒட்டி கொண்டான். அவன் அப்புறம் அந்த குடியானவன் அவனை தன் வயல்களிலே பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பாருங்க, வசனம் சொல்லுது, அவனுடைய நிலைமை எவ்வளவு மோசமா போச்சுன்னு சொன்னா, அவன் தன் தகப்பனை விட்டு விலகி போன உடனே அவன் எல்லாவற்றையும் அவன் செயல்படுத்த சொன்ன அவனுடைய வாழ்க்கையே சீரழிஞ்சு போயிட்டு, இப்ப அவனோட நிலைமை எவ்வளவு மோசம் சொன்னா, தன்னுடைய பன்றிகளை பார்க்கிற அந்த நிலைமைக்கு அவன் தள்ளப்பட்டு விட்டான். பன்றிகள், ஒரு தகப்பன், ஒரு எல்லா நன்மைக்கும் சொந்தக்காரன் என்ன செய்கிறான்? இப்ப அவனுடைய வாழ்க்கையிலே பன்றிகளை பார்க்கிற நிலைமைக்கு வந்து விட்டான். அவ்வளவுக்கு அவனுடைய வாழ்க்கை மிக மோசமாக மாறிவிட்டது. வசனத்தை பார்க்கும் பொழுது பாருங்க, அவன் யோசிக்கிறான். இப்ப இந்த பன்றிகள் கூட்டத்துல இருந்து போது இப்ப அவனுக்கு பெரிய ஒரு கவலை. பாருங்க, அந்த வசனத்தை திருப்பி இன்னொருத்தர கீழே வாசிங்க பாஸ்டர். 16. அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினால் தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு போதும். பாருங்க, வசனம் சொல்லுது, அவனோட நிலைமை அவ்வளவு மோசம். பன்றிகள் சாப்பிடுற அந்த சாப்பாடு கூட அவனுக்கு கிடைக்கல. அதாவது பாருங்க, இது முக்கியமான ஒரு காரியம். பாருங்க, தகப்பன் கிட்ட இருந்தால் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? செழிப்பா இருந்திருக்கும், எல்லா தேவையும் சந்திக்கப்பட்டிருக்கும். அவன் தகப்பனை விட்டு விலகி போனபடியினாலே அவனுடைய வாழ்க்கையில எல்லா தீமையும் வர தொடங்கியது. அதுதான் முக்கியம். அவனுடைய வாழ்க்கை சீரழிய தொடங்கியது. அதாவது தேவனை விட்டு நாங்கள் பிரிவடைவோம் என்றால் எங்கள் வாழ்க்கையிலே எங்களை அழிப்பதற்கு, எங்களை கொல்லுவதற்கு, எங்களை சீரழிப்பதற்கு ஒருத்தன் பார்த்து கொண்டு இருக்கிறான். யார் அவன்? திருடன் கொல்லவும் அழிக்கவும் வரானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். அப்ப நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, எங்க வாழ்க்கையை நாங்கள் தேவனிடத்தை விட்டு விலகி போகும் பொழுது எங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட உணர்வுகளால் நாங்கள் நிற்பப்படும். அதாவது தேவனை விட்டு பிரிவடையும் போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மிகவும் கொள்ளாத நிலைக்கு தள்ளப்படும்.
அப்ப இவனுக்கு அதான் நடந்திருக்கு. தகப்பனை விட்டு பிரிஞ்சு போயிட்டான். அவனுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து விட்டது. ஆனா அவனுடைய 17ஆம் வசனம் மிக முக்கியமான வசனம். வாசிங்க பாப்போம், எல்லாரும் வாசிங்க. அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது அவன் தன் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேர்கள் பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். ஆமே, போதும் 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 பாஸ்டர். நான் பாருங்க அந்த வசனம் சொல்லுது, அவன் புத்தி தெளிந்த போது. புத்தினா என்னது? புத்தி என்ன? உணர்வு அடைகிறான், அல்லது அதை மனதிலே யோசிக்கிறான் இல்லையா? என்ன யோசிக்கிறான்? அப்பாட வீட்டுல எல்லாமே இருக்குது, அங்க எல்லாமே அங்க அங்க இருக்குது, நானும் இங்க பசியால சாப்பிடுறேன்னு சொல்லி என்ன சொல்றான்? அவனுக்கு புத்தி தெரியுது. அதாவது அவனுக்கு உணர்வு அடைகிறான், மனதிலே அதை யோசிக்கிறான். பாருங்க, மனதிலே அவன் யோசிக்கும் பொழுது அவனுடைய உணர்வு அடைய தொடங்குறான். உணர்வுகள் மாற்றம் வருகிறது. பாருங்க, உணர்வுகள் ஏற்படுகிற மாற்றம் என்ன செய்யும்? முதலே சிந்தனையில் வரும், உணர்வுகளில் மாற்றம் வரும். அடுத்து என்ன செய்வார்கள்? ஞாபகம் இருக்கா? தீர்மானம் எடுப்பார்கள். தீர்மானம் எடுக்கும் பொழுது பாருங்க, இருதயத்திலே உண்டாகும் மாற்றம் என்ன நடக்கும்? அவனுக்கு உணர்வுகளை மாற்றம் வரும். உணர்வு மாற்றம் வரும் பொழுது என்ன செய்வார்கள்? ஞாபகம் இருக்கா? அந்த வசனம் ஞாபகம் இருக்கா? நான் உங்களுக்கு போட்டு காட்டினேன். இந்த பாருங்க, உணர்வுகளை மாற்றம் வரும்போது தீர்மானம் எடுப்பார்கள். தீர்மானம் தான் என்ன செய்யும்? செயலாக மாற்றும். ரைட்? பாருங்க, இவன் தீர்மானம் எடுக்கிறான். சரியா? தீர்மானம் எடுத்துட்டு நீங்க யோசிச்சு பாருங்க, அப்படியே பண்டிகையோட உட்கார்ந்து இருந்தா நடந்திருக்கும். அப்பா கிட்ட நான் போவேன் சொல்லி தீர்மானம் எடுக்கிறான். ஆனா உட்கார்ந்து அப்படியே இருந்தா என்ன நடந்திருக்கும்? நீங்க சொல்லுங்க பாப்போம். ஒண்ணுமே நடந்திருக்காது. அவன் அப்படியே பண்டிகையோட பண்டிகையா இருந்து அப்படியே பன்றியாகவே மாறி என்ன நடந்திருக்குமோ தெரியாது. சரியா? ஆனால் அவன் பாருங்க, 18ஆம் வசனம் மிக முக்கியமானது. 18ஆம் வசனம் மிக முக்கியமானது. நான் எழுந்து என் தாப்பனிடத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். ஓகே, தேங்க்யூ. போதும். பாருங்க, அவர் யோசிக்கிறார். நான் இப்ப அப்பா கிட்ட போவேன்னு சொல்லி தீர்மானிக்கிறார். ஒரு தீர்மானம் எடுக்கிறார். சரியா? தீர்மானம் எடுத்த பிறகு அவருக்கு இப்ப செயல்பட முடியுமா முடியாதா? ரெண்டையும் செய்யலாம். போகாம இருக்கலாம். தீர்மானம் எடுக்கிறாரு. ரைட். இப்ப பாருங்க, 20ஆம் வசனத்தை பாருங்க. நிச்சயம் டைம் எடுக்க தேவையில்லை, எங்களுக்கு கதை தெரியும். 20ஆம் வசனத்தை பாருங்க. எழுந்து புறப்பட்டு போதும் நான் சொல்ல வந்தேன். எழுந்து புறப்பட்டு. இப்ப நான் சொல்ல வந்தேன், இப்ப மெட்டனோயான அர்த்தம் என்னது? மெட்டனோயா என்பது அர்த்தம் 2 விதமான அர்த்தம் இருக்கு. யாரும் சொல்ல முடியும்? திரும்ப இருந்த இடத்துக்கே திரும்புறது. இல்ல முதலாவது காரியம் மனதில் ஏற்படும் மாற்றம். ஓகே, தேங்க் யூ. திரும்புதல். வெரி குட். பாருங்க அவனுடைய மனதிலே முதலாவது மாற்றம் வந்துச்சா? மகனுடைய வந்தது. புத்தி தெளிந்தான், முதல்ல வந்தது. அவன் யோசிக்கிறானா? உணர்வுல மாற்றம் வந்துச்சா? யோசிக்கிறானா? வந்தது. யோசிக்கிறான். தீர்மானம் எடுக்கிறானா? தகப்பன் இடத்துல போவோம் தீர்மானம் எடுக்கிறான். வெரி குட். எடுத்துட்டும் அவன் பேசாம இருந்திருக்கலாம். ஆனால் வசனம் சொல்கிறது, அவன் எழுந்து புறப்பட்டு, அதாவது அர்த்தம், எங்கே விழுந்தானோ, எந்த இடத்துல அவன் விழுந்தானோ அதான் மெட்டனோயான அர்த்தம் என்ன? மெட்டனோயான்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்ப நல்ல அந்த உங்களுக்கு புரியுது. ரைட். மெட்டனோயான அர்த்தம் என்னது? எந்த இடத்துல அவன் இருந்தானோ முந்தி, அந்த இடத்துக்கு திரும்பி அவன் போகிறான். தான் இருந்த இடத்துக்கு திரும்பி போகிறான். தான் எங்கே அவனுடைய வாழ்க்கை எங்கே இருந்து விழுந்தானோ அந்த இடத்துக்கு திரும்பி போகிறான். அப்ப முதலிலே மனதில் ஏற்பட்ட அந்த மாற்றமானது அவனுடைய வாழ்க்கையில அதோடு நிக்காமல், அவனுடைய உணர்வுகளை மாற்றம் வந்தது, அவன் தீர்மானத்திலே மாற்றம் வந்தது. ஆனா அப்படியே நிக்காமல் அவன் என்ன செய்யறான்? தான் உண்மையாக உண்மையாகவே திரும்பி தான் போறான். உண்மையில இருந்த இடத்துக்கு திரும்பி போறான். அதுதான் உண்மை. அதுதான் மெட்டனோயா அர்த்தம். அப்ப இந்த சம்பவத்தை பொறுத்தவரை, சொன்ன இந்த ஊமையை பொறுத்தவரை எங்களுக்கு புரிகிறது மெட்டனோயா என்பதற்கான சரியான அர்த்தம். அதாவது மெட்டனோயா என்பதற்கான சரியான அர்த்தம், மனதிலே மற்றும் மாற்றம் வந்தால் போதாது, அவனுடைய வாழ்க்கையிலே உணர்வு அடைந்தால் மட்டும் போதாது, உணர்விலே மட்டும் மாற்றம் வந்தால் போதாது, அதுக்கு மேலாக தீர்மானம் எடுத்தாலும் போதாது. நிறைய பேர் தீர்மானம் எடுக்கிறாங்க செய்வோன்னு சொல்லி, ஆனா அதோட நிப்பாட்டுறாங்க.
அதுவும் போதாது, என்ன நடக்குதும், என்ன செய்யணும், எழுந்து புறப்பட்டு போகணும். இருந்து புறப்பட அர்த்தம் என்ன, கிரியையிலே ஒரு மாற்றம், திரும்பவும் அவன் பழையபடி அங்கிட்டு போகாம திரும்பவும் என்ன செய்யறான், டேர்ன் பண்ணி இந்த பக்கம். இதான் உண்மையான மனம். அப்ப என்ன நடந்துச்சு உங்களுக்கு தெரியும் இல்லையா? பாருங்க, அந்த இடத்துல அவன் திரும்பி வரும் பொழுது, அவன் திரும்பி அப்பா என்ன செய்ய பார்த்து கொண்டே இருக்காரு. அவன் தூரத்து வசனம் சொல்லுது, அவன் தூரத்தில் வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு முத்தம் செய்தார். வசனம் சொல்லுது பாருங்க, சாதாரணமா யூதருடைய சம்பிரதாயத்தின்படி எந்த ஒரு மூத்தவரும் என்ன செய்ய மாட்டாங்க, இளைய நபர் அவர் வயசை கூட குறைஞ்சவங்க எல்லாம் கிட்ட போக மாட்டாங்க. அவங்க சின்னவங்க தான் கிட்ட வரணும். இலங்கையை பொறுத்தவரை அப்படித்தானே, பெரியவங்க போய் சின்னோட போக மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு சம்பிரதாயம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு சம்பிரதாயம் இருந்த அந்த இடத்துல இருந்து தகப்பன் என்ன செய்யறாரு, அந்த மகன் வரும் பொழுது, காணாமல் போன மகன் திரும்ப வரும் பொழுது அவர் ஓடி போய் அப்படியே கட்டி பிடிச்சி அவன் முத்தம் செஞ்சு என்ன செய்கிறார், அவனை அப்படியே நினைச்சு கொண்டார். ஆனா உண்மையான சம்பவத்தை பாருங்க, 21ஆம் வருஷத்துல நீங்க பாத்தீங்க சொன்னா, மகன் தான் பேசுறான், அப்பா நான் எப்படி செஞ்சுட்டேன் அது செஞ்சுன்னு சொல்லி. அப்பா அதுக்கு விரோதமா சொன்னாரா, நீ படு பாவிடா, நீ உன்னால என் குடும்ப மானம் கெட்டு போயிட்டு என்னுடைய வீடு இதாவிட்டு சொல்லி அப்படி சொன்னாரா? ஒரு வசனம் சொல்லல. அவனை பார்த்து ஒண்ணுமே சொல்லல. அவன் என்ன செய்யறாரு, வேலைக்கார பார்த்து சொல்றாரு, இவனுக்கு தேவையான காரத்தை கொடுங்க, இவனுக்கு தேவையான உடுப்பை கொடுங்க. அப்ப பாருங்க, இதுதான் நம்முடைய தேவனுடைய அன்பு. ஒரு அப்பாவுடைய அன்பு இப்படிப்பட்ட அன்பா இருக்கிறது. அவர் எங்களை அவரிடத்தில் வருவதற்கு எங்களை அழைக்கிறார், எங்களை அவரிடத்தில் சேர்த்துக்கொள்ள பார்த்து கொண்டு இருக்கிறார். நாங்களோ என்ன செய்கிறோம், அவரை விட்டு கூற போய் கொண்டிருக்கிறோம். வசனத்திலே பார்க்கிறோம், ஏசாயா புத்தகம் 53ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்றது, நாம் எல்லாரும் ஆடுகளை போல் வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். நல்லா கேட்டுக்கொள்ளுங்க பாஸ்டர்ஸ்மார், நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. நாங்க தான் அந்த 2வது குமாரனை போல நாங்க என்ன செய்யறோம், நாங்க நினைச்ச மாதிரி போய் கொண்டிருக்கிறோம். அது இன்னைக்கும் நாங்க என்ன செய்யறோம், எங்க சொந்த வழியில போய் கொண்டிருக்கிறோம். கடவுள் இருக்காரு, அப்பா இருக்காரு, ஆனா நாங்க நினைச்ச மாதிரி தான் செஞ்சு கொண்டு போறோம். அவரோடு இருக்கிற உறவு நாங்க தனி விலைக்குதான் இருக்கிறோம். ஆனா அப்பா எங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். நாங்கள் திரும்பி அவரிடத்தில் வருவோம் என்று பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆனா அப்பா விட்டு விலகி போன என்ன நடக்கும்? என்ன நடந்தது? மகனுக்கு வாழ்க்கையில வறட்சி வந்தது, எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலை வந்தது, அவனுக்கு சாப்பாடு கூட இல்லாமல் போனது, அவனை யாரும் மதிக்கல, எல்லா நிலைமையிலும் கடைசி கட்டம் வந்த போது அவன் புத்தி தெரிகிறான். அப்ப நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, தகப்பனை விட்டு பிரிவதடைவது ஒரு பயங்கரமான, ஏன்னா அப்பாவை விட்டு பிரிவடைதல், தேவனை விட்டு பிரிவடைதல் தான் எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைக்கான காரணம். நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. சில நேரத்துல நாங்க ஃபீல் பண்ணுவோம் இல்லையா, சில நேரம் நாங்க ஃபீல் பண்ணுவோம், ஐயோ எனக்கே இந்த பிரச்சனை, எனக்கே இந்த துக்கம், எனக்கே இந்த வேதனை, நான் ஏன் கைவிடப்பட்டது போல தோணப்படுது, நான் ஏன் எனக்கு இந்த உணர்வு இருக்கு, நான் ஒருவேளை ஐயோ எனக்கு நான் அன்பை உணராம இருக்கிறேனே, அல்லது நான் என் வாழ்க்கையில இந்த பிரச்சனை எனக்கு இருக்குதே சொல்லி நாங்க யோசிச்சு கொண்டு இருப்பேன்னு சொன்னா, அது காரணம் ஒருவேளை நாங்க அப்பா விட்டு விலகி, அதாவது அப்பா இருக்காரு ஆனா அவரோடு ஒரு அனுபவ ரீதியான ஒரு 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 உறவில் இல்லாவிட்டால் இப்படிப்பட்ட உணர்வுகள் எங்களுக்கும் வரும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அப்படிப்பட்ட உணர்வுகள் வந்தது. இஸ்ரவேல் ஜனனுடைய வாழ்க்கையிலையும் ஓசியா புத்தகத்தை பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னாங்க, ஐயோ நாங்கள் கைவிடப்பட்டுட்டோம், ஐயோ நாங்கள் ஆண்டவர் எங்களை மறந்துட்டார், நாங்க அவர் எங்களை நேசிக்க மாற்றாரு சொல்லி. ஆனா உண்மையான காரியம் ஆண்டவர் நேசிக்காம இருந்தாரா? உண்மையான காரியம் ஆண்டவர் நேசிக்காம இருந்தாலும் அல்லது அவங்களோட ஆண்டவர்கிட்ட விலகி போனபடியினால் அவர் உணர்த்தப்பட்டாங்களா? அப்படி தேவன் உணர்ந்தார்கள். நான் ஞாபகம் இருக்குதா, அந்த ஆதாம் உடைய சூழ்நிலை, அவர் ஆண்டவர்கிட்ட விலகி போனோம் உணர்வு அடைகிறான், ஐயோ எனக்கு இந்த உடுப்பு இல்லையே சொல்ற உணர்வு அவனுக்குள்ள வருது. அப்ப தேவனை விட்டு விலகி போவதில் எங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட பயங்கரமான சூழ்நிலைகளுக்குள்ள நான் கலந்துப்போம். அப்ப தேவன் இல்லாமல், அப்பாவுடைய சமூகம் இல்லாமல் ஒன்றுமே செய்வோம். ஆனால் அவர் இன்னைக்கும் பார்த்து கொண்டிருக்க, அவரிடத்தில் நாங்கள் திரும்பவும் வருவோம், திரும்பவும் எடுத்து வருவோம் என்று. அப்ப வசனம் சொல்லுகிறது, நாங்களும் நினைச்சபடி வாழ்ந்து கொண்டு இருக்கோம், எங்க வழியில போறோம். வேதத்திலே பாவத்துக்கான ஒரு வசனம் தான் ஆமாட்டியா, கிரேக்க மொழியிலே ஆமாட்டியா அல்லது
எபிரேய மொழியிலே சாட்டா என்று சொல்வார்கள். இந்த இடத்துல சாட்டான போடல. ஆமாட்டியா கிரேக்க மொழியிலே, எபிரேய மொழியிலே சாட்டா என்கிற அர்த்தம் என்னவென்றால் இலக்கை தவற விடுதல். அதாவது நாங்கள் என்ன செய்கிறோம், எங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் எங்களுக்காய் வைத்திருக்கிற நல்ல இலக்குகள், நல்ல நோக்கங்களை நாங்கள் என்ன செய்யறோம், எங்களுடைய பிழையான வாழ்க்கையை நிமித்தமாக அதை தவற விடுகிறோம். அல்லது வழி தப்பி நாங்க நினைச்சபடி போய் கொண்டிருக்கிறோம். ஆனா போறது பிரச்சனை இல்லை, நாங்க போனோம்னு சொன்னா எங்களை அழிக்கிறதுக்கு ஒருத்தன் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அப்ப நாங்க எங்களை நான் போன முறை படிப்பிச்சேன் இல்லையா, நாங்க நீதிமான் தான், ஆனா எங்களை அழிக்கிறதுக்கு ஒருத்தன் இடம் கொடுத்தோம்னு சொன்னா அழிக்க பார்த்து கொண்டு இருப்பான். 2 கிழமைகள் படிப்பிச்சேன். அப்ப நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, எங்க வாழ்க்கை குறித்து நாங்க கவனமாக இருக்க வேண்டும். நாங்க எல்லாரும் என்ன செய்யறோம், நாங்க நினைச்சபடி வாழ்ந்தோம்னு சொன்னா நாங்க இலக்க தவறிடுவோம். அதாவது தேவனை விட்டு விலகி போய் விடுவோம். இலக்கை தேவன் வைத்திருக்கிற நோக்கத்துக்கு போக முடியாமல் போய் விடுவோம். அதுதான் இலக்கை தவற விடுதல், அதுதான் பாவம். வேதாகமத்தை பொறுத்தவரை பாவம் என்பதற்கான ஒரு அர்த்தம் என்னவென்றால் இலக்கை தவற விடுதல். தேவன் உங்களுக்காய் வைத்திருக்கிற அந்த மகிமையான, மகத்துவமான, நன்மையான, பரிபூர்ணமான இலக்கை நீங்க தவற விடுவீங்கன்னு சொன்னா அது உங்க வாழ்க்கையில அது உங்களோட வாழ்க்கையை சீரழித்து விடும், பிழையான பக்கத்துக்கு கொண்டு போய் விடும். உங்களை அழிக்க அவன் பார்த்து கொண்டிருப்பான். அப்ப இன்றைக்கு அநேக மக்கள் உலகத்தை பொறுத்தவரையிலும் அவர்கள் தேவன் வைத்திருக்கிற நோக்கத்தை விட்டு விலகி போயிருக்கிறார்கள். அப்படியானால் இந்த ஜனங்களை திரும்பவும் கொண்டு வருவதற்கான ஒரு நல்ல செய்தி என்னவென்றால் நற்செய்தி. அந்த நற்செய்தியுடைய நோக்கமே என்ன? நற்செய்தி சொல்றதுக்கான நோக்கம் என்ன? மக்கள் எல்லாரும் வழி விலகி போயிட்டாங்க, இலக்கை தவறவிட்டு அந்த கெட்ட குமாரன் அந்த மகனை போல விலகி போயிருக்காங்க அப்பா விட்டு. ஆனால் அந்த நற்செய்தி மூலமா என்ன செய்ய பார்க்கிறோம்? சுவிசேஷத்தின் மூலமா கொண்டு வருவது, இலக்கை தவறவிட்ட ஜனங்களை என்ன செய்ய போறோம்? ரிட்டர்னிங் டு ஒரிஜினல் சோர்ஸ், அதாவது அவரிடத்துல திரும்பவும் கொண்டு வர பார்க்க. சுவிசேஷத்தின் நோக்கமே என்னது? அவரிடத்தில் திரும்பவும். அப்ப அப்ப அதுதான் என்னுடைய சுவிசேஷத்தின் நோக்கம். அப்ப நாங்க எங்களுக்கு புரிகிறது இந்த 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 மனம் திரும்புதல் மிக முக்கியமா. மனம் திரும்புதல் வார்த்தை என்ற போது நாங்க புரிந்து கொள்ள வேண்டும், 2 விதமான காரியம் இருக்க வேண்டும். மனிதனுடைய வாழ்க்கையில மனதில் ஒரு மாற்றம் வர வேண்டும், கன்விக்ஷன் வர வேண்டும். அந்த கன்விக்ஷன் அதோடு நிப்பாட்டாம அவனுடைய செயலிலே திரும்பவும் அவன் தேவனிடத்தில், அல்லது அவன் எந்த நோக்கத்துக்காய் படைக்கப்பட்டானோ, எந்த காரியத்துக்கு எந்த இடத்துல இருந்தானோ அந்த இடத்துக்கு வரணும். அந்த இளைய மகன் தன் தகப்பனை விட்டு விலகி போயிருந்தான், அவன் எந்த இடத்துல விழுந்தானோ அதே இடத்துல திரும்பி வருதல் தான் முழுமையான மனம் திரும்புதல். ஆமென். இயேசுடைய வாழ்க்கையிலையும் இயேசு என்ன செய்கிறார்? தன்னுடைய முதல் பிரசங்கத்திலேயே என்ன சொல்கிறார்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். பாருங்க, இந்த இடத்துல மனம் திரும்புங்கள், ரிப்பென்ட், அதாவது அர்த்தம் என்னன்னு சொன்னா இயேசு என்ன சொல்கிறார்? இந்த இடத்துல சொல்ற காரியம் என்ன? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் வந்து விட்டது. இந்த இடத்துல இயேசு என்ன சொல்கிறார் என்று சொன்னார்? இந்த இடத்துல சொல்ற காரியம், அவர் என்ன சொல்கிறார்? மக்களுடைய மனதிலே பரலோக ராஜ்யத்தை குறித்த அந்த காரியம் இருக்கவில்லை. அதாவது தேவனுடைய நோக்கம் இந்த பூமியிலே அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பது. ஆகவேதான் என்ன செய்தார்? அந்த ஏதேன் தோட்டத்திலே தேவன் ஒரு அழகான ஒரு தோட்டத்தை உருவாக்கி பரலோகத்துக்கு ஒத்த, பரலோகத்துக்கு ஒப்பான, பரலோகம் எப்படி இருக்கிறதோ, காணப்படாத பரலோகம் எப்படி இருக்கிறதோ அப்படிப்பட்ட ஒரு உலகத்தை அவர் ஏதேனிலே உண்டாக்கினார். அந்த ஏதேனில் உண்டாக்கப்பட்ட அந்த காரியம், தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒப்பான அந்த காரியம், அந்த ராஜ்யத்திலே நீங்க பார்க்கும் போது அந்த ஏதேன் தோட்டத்திலே மரணம் இருந்ததா? இல்லை. பரலோகத்தில் மரணம் இருக்குதா? இல்ல. பரலோகத்துல வியாதி இருக்குதா? அப்ப ஏதேன்லயும் வியாதி இருந்துச்சா? இல்லை. பரலோகத்துல பிரச்சனை இருக்குதா? ஏதேன்ல பிரச்சனை இருந்ததா? பாவத்துக்கு முதல் ஒண்ணுமே இருக்கு. அப்ப தேவனுடைய நோக்கம் அந்த அந்த பரலோகம் காணப்படாத அந்த பரலோகத்தை போல பூமியிலே காரியங்களை ஸ்தாபிப்பது, தேவனுடைய கலாச்சாரத்தை ஸ்தாபிப்பது. அதற்கான ஒரு மாடல் தான் இந்த ஏதேன் தோட்டம். அப்ப தேவன் என்ன நடந்தது? மனிதனுடைய பாவத்தின் நிமித்தமாக அந்த அந்த தேவனுடைய ராஜ்யத்தில இருந்த அந்த நன்மைகள்,
பிரிவிலேஜஸ் சொல்லுவாங்க, சலுகைகள்னு சொல்லுவாங்க. என்ன நடந்தது? அதாவது இல்லாம மனிதனுடைய போயிட்டு. வாழ்க்கையில் இருந்ததான சுகம், பரலோக ராஜ்யத்துல என்னென்ன இருந்துச்சோ அது எல்லாமே மனிதனுக்குள்ள இருந்துச்சு ஏதேன் தோட்டத்துல. ஆனால் மனிதனுடைய பிழையின் நிமித்தமாக அவன் எல்லாவற்றையும் இழந்து போனார். ஆனால் அதை திரும்பவும் கொடுப்பதற்காக இயேசு பூமியிலே வந்தார் என்பது தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யத்துக்கு அந்த ராஜ்யம் திரும்ப வந்திருக்குது. ஏதேன்ல என்னெல்லாம் இருந்துச்சோ அதெல்லாம் நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஏதேன்ல எங்கெல்லாம் சுகம் இருந்துச்சோ, மரணம் இல்லாத வாழ்க்கை இருந்துச்சோ, எல்லாவற்றையும் கொண்டு வந்ததுக்கு நான் வந்திருக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. மனம் திரும்பி, இப்ப நீங்க அந்த மதம் என்கிற காத்துட்டு மனம் திரும்பி ராஜ்யத்தின் பிள்ளைகளாக மாறுங்க. ராஜ்யம், அதாவது இயேசுடைய நோக்கம் என்னவென்றால் ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யத்தை பூமியில ஸ்தாபிப்பது. அதுதான் சொல்றாரு, என்னது? மனம் திரும்புங்கள். அதாவது ஒரிஜினலா அவருடைய மனதில் இருந்த காரியத்தை விட்டு நீங்க நீக்கி, நீங்க உண்மையான நோக்கம் என்ன நோக்கத்துக்காக படைக்கப்பட்டிருந்தீங்க? தேவனுடைய மதத்துக்காக படைக்கப்பட்டிருந்தீங்க, ராஜ்யத்துக்காக படைக்கப்பட்ட, ராஜ்யத்துல பிரதிநிதியா இருக்கிறதுக்காக, ராஜ்யத்துல சலுகைகளை பெறுவதற்காக படைக்கப்பட்டிருந்தீங்க, ராஜ்யத்துல என்னென்ன இருந்துச்சோ நன்மையை பெறுவதற்காக படைக்கப்பட்டிருக்கீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க அதை விட்டு விலகி நீங்க ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நான் யோசிச்சு பாருங்க. ஒரு ராஜ்யத்துல இருப்பாரு சொன்னா, நீங்க அமெரிக்கா ராஜ்யத்துல ஒரு குடியுரிமை பெற்றவர்கள் சிட்டிசனா இருந்தா அமெரிக்கா ராஜ்யத்திற்கு எல்லா நன்மையும் கிடைக்குமா கிடைக்காதா? உங்களுக்கு கிடைக்கும், எல்லா நன்மையும் கிடைக்கும். சிஸ்டர் கிருஷ்ணாக்கு மட்டும் தான் கிடைக்குது, மத்தவங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காதா? எல்லாரும் கிடைக்கும் வாச கிடைக்கும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த சலுகையை நான் தேவராஜ்யத்தில் என்னென்ன காரியங்கள் இருக்குதோ அதெல்லாம் கொடுக்க வந்திருக்கிறேன், நான் வந்துட்டேன் இப்ப. ஆகவே நீங்கள் உங்களுடைய மனதை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் திரும்பவும் தேவராஜ்யத்திலே அந்த ராஜ்யத்தில் அந்த குடிமகனா அல்லது பிரஜையாக மாறுவதற்கான சந்தர்ப்பம் வந்து விட்டது சொல்கிறார். பாருங்க, மனம் திரும்புதல் என்று சொல்லும் போது அது என்ன சொல்றார்? மனதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து திரும்பவும் அவருடைய உண்மையான நோக்கத்துக்கு கொண்டு போகிறார். சொல்றாரு, நான் வந்திருக்கிறேன், திரும்பவும் அந்த பரலோகம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி காரியத்தை பூமியில செயல்படுத்துது. ஏதேன் தோட்டம் எப்படி இருந்ததோ, அந்த ஏதேனை போல அந்த ராஜ்யம் எப்படி இருந்ததோ அதை பூமியிலே திரும்பவும் ஸ்தாபிப்பதற்காக வந்திருக்கிறேன். அந்த மரணம் இல்லாத நித்திய ஜீவனை தருவதற்காக, அந்த சுகம், வியாதி இல்லாத ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கையை நான் உன் வியாதியிலிருந்து விடுதலை தருவதற்காக சொல்கிறார். மனம் திரும்புங்கள், ரிப்பெண்ட், மனம் திரும்புங்கள். ஆகவே முக்கியமானது, நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, இயேசுடைய வாழ்க்கையில் இதை குறித்து அவர் சொன்னார். நல்லா கேட்டுக்கோ. பாருங்க, மனம் திரும்புதல் என்பது அர்த்தமே மெட்டனோயா. மெட்டனோயா அர்த்தம் என்னது? எத்தனை அர்த்தம் இருக்கு? மனம் திரும்புதல் என்ன அர்த்தம்? ரெண்டு அர்த்தம். யோசிக்க கூட சொல்லிடுறோம். மனதில் மாற்றம், கிரியையில் மாற்றம். வெரி குட், வெரி சிம்பிள். மனதிலே ஏற்படுற மாற்றம், கிரியிலே மாற்றம் வரும். மனதில் மட்டும் ஏற்பட்டா போதாது, அதான் சிம்பிளா சொல்லணும்னு சொன்னா. தேங்க்யூ. பாருங்க, ஆமா, இப்ப இதுதான் மனம் திரும்புதல், மெட்டனோயா. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில அவர்கள் எந்த விதமான நன்மையும் பெறல. அவங்க விடுதலாக்கப்பட்டாங்க, அவர்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்தாங்க. ஆனா எப்ப பார்த்தாலும் மோசேக்கு விரோதமா பேசிக் கொண்டிருந்தாங்க. ஏன் நினைக்கிறீங்க? என்ன காரணம்? எப்பயும் சொன்னாங்க, ஐயோ நான் இங்க விட எகிப்துல இருந்தா நல்லா இருந்திருக்கும். அங்க என்ன சாப்பாடு, வெங்காயம், அங்க வந்து வெள்ளைப்பூடு, பிப்பிங்காய், கோமரிக்காய் அதெல்லாம் இருந்துச்சு. இங்க வந்து எங்களை கஷ்டப்படுத்துறீங்களே, அங்க வந்து கலர் எல்லாம் இருந்துச்சு, இங்க கலரே இல்லைன்னு சொல்லி என்ன சொன்னாங்க? என்ன செஞ்சாங்க? முறுமுறுத்தாங்க. அப்ப என்ன காரணம்? அவங்களுடைய வாழ்க்கையில பாருங்க, கடவுள் அந்த நன்மைகளை கொடுக்கல அவங்களுக்கு. என்ன காரணம் நினைக்கிறீங்க? அவங்க முறுமுறுத்தாங்க. எப்போதுமே அவருடைய மனதுல என்ன இருந்துச்சு? நீங்க சொல்லுங்க. எகிப்தை குறித்து இருந்தது. பழைய மைண்ட், எகிப்தின் மனநிலை, மிஸ்ரே மானசிகத்தை சொல்லுவாங்க. அதாவது எகிப்தின் மனநிலை அவளுக்குள்ள இருந்தபடியினாலே அவள் அந்த மனதை புதுப்பிக்க இடம் கொடுக்கல. கடவுள் அவர்கள் புதுப்பிப்பதற்கான இடத்தை கொடுத்திருந்தார். சரியா? மோசே மூலமாக அவருடைய வார்த்தையும் கொடுத்திருந்தார், 10 கட்டளையும் கொடுத்திருந்தார்.
ஆனால் அவருடைய மனதில் எப்போதும் என்ன இருந்தது? எகிப்தை குறித்ததான எண்ணம். அது அர்த்தம் என்ன? நினைவுகள். பழைய அதாவது பழைய அந்த மைண்ட் செட் இருந்ததுன்னு சொன்னா அவருடைய வாழ்க்கையில வெளியே மீட்கப்பட்டிருந்தாலும் கூட தேவன் வைத்திருக்கிற நன்மைகளை தர முடியாது. ஆமே, இதான் காரியம். நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. அதாவது மனதிலே மாற்றம் வராவிட்டால் உங்களுடைய வாழ்க்கையில எந்த காரியமும் பெற முடியாது. மனதிலே முதலாவது மாற்றம் வர வேண்டும். மனதிலே ஏற்படுற மாற்றம் தான் கிரியிலே. இஸ்ரவேலை பொறுத்தவரை கிரியிலே மாற்றம் வராதற்கான காரணம் என்ன? எப்பயும் குழப்பம் பண்ணிக்கொண்டு மனதிலே மாற்றம் இல்லை. ஆகவேதான் வசனம் சொல்றது என்ன சொல்றது? ஞாபகம் இருக்கா? நான் அடிக்கடி சொல்ற வசனம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நீதிமொழிகள் 23:7 என்ன சொல்கிறது? அடிக்கடி சொல்லுவேன் வசனத்தை, ஞாபகம் இருக்கா? என்ன வசனம்? இருதயத்தின் சரி நீங்க சொல்லுங்க. அவன் மனுஷன். ஆமை, அத நீங்க முடிஞ்சா எழுதி ஒட்டிக்கொள்ளுங்க உங்களோட போட்ல. சரியா? அதுதான் உண்மை. இருதயத்துல என்ன இருக்கோ அதுதான் வெளியில கிரியே வரப்போகுது. அப்ப இஸ்ரவேலுடைய வாழ்க்கையிலே பழைய எகிப்தை பத்தி மனதில் இருந்தபடியினால் அவருடைய வாழ்க்கையிலே புதிய காரியங்கள் வரவில்லை. தேவன் மீட்டு கொண்டு வந்தார், எகிப்துல இருந்து வெளியே கொண்டு வந்தார். ஆனால் அவர்களுக்கு அந்த கானான் என்கிற நன்மையை, தேவன் வைத்திருக்க நன்மையை காண முடியவில்லை. ஏன்? காரணம் என்னவென்றால் அவருடைய மனம் மாற்றப்படவில்லை. பழைய காரியம் இருந்தது. அன்பானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே மனதிலே மாற்றம் வராவிட்டால் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கிரியையிலே மாற்றத்தை கொண்டு வர முடியாது. ஆனா அதே விதத்திலே மனதில் மட்டும் மாற்றப்பட்டால் போதாது, உங்களுடைய கிரியையிலும் நீங்கள் திரும்ப வேண்டும். சரி, நான் ஒரு உதாரணம் சொல்லி முடிக்க போகிறேன். சரியா? உங்களுக்கு தெரியும், இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்த யூதாசை பத்தி உங்களுக்கு தெரியும். சரியா? யூதாசுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்க போகிறோம். யூதாசுடைய வாழ்க்கையிலே இயேசுவை காட்டி கொடுத்தான். இப்ப நிறைய கேள்வி இருக்கு உங்களுக்கு. ஏன் இயேசு அவனை தெரிவு செஞ்சாரு? இல்ல யூதாஸ் ஏன் தெரிவு செஞ்சாரு? யூதாஸ் ஏன் இயேசுவை தன்னுடைய குருவாக தெரிவு செய்தான்? இந்த ஒரு கேள்வி இருக்கலாம். அதை குறித்து ஒரு பெரிய பாடமே இருக்காது, இப்ப நேரம் இல்ல. நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுத்ததை பத்தி உங்களுக்கு தெரியும். காட்டி கொடுத்த பிறகு அவனுக்கு ஒரு விதமான குற்ற உணர்வு வந்தது. பாருங்க, திருப்பிக் கொள்வோம். மத்தேயு 27:3 வாசிப்போம் சீக்கிரமாக. மத்தேயு 27:3 பாத்தீங்க? அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு வெள்ளிக்காசு. ஓகே பாஸ்டர், பாருங்க, மனஸ்தாபப்படுறான். சரியா? நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. நான் செஞ்சது பிழைன்னு சொல்லி அவனுக்கு என்ன நடக்குது? அவன் இருதயத்துல அவனுக்கு விளங்குது, அவன் உணர்த்தப்படுகிறான். மனஸ்தாபப்பட்டான் அல்லது வேதனைப்பட்டான் அல்லது குற்றத்தை உணர்ந்தான். சரியா? பாருங்க, முக்கியமான காரியம். நான் கேட்கிறேன் உங்களுக்கு கேள்விகள். இப்ப யூதாசுடைய வாழ்க்கையிலையும் அவனுக்கு குற்ற உணர்வு வந்தது, பிழையை உணர்ந்தான், வேதனைப்பட்டான், செஞ்ச பிள்ளைன்னு தெரிஞ்சுக்கொண்டான். ஆனால் அந்த குற்ற உணர்வு அவனுடைய வாழ்க்கையிலே அவன் என்ன செய்கிறான் பாருங்கள். அது தொடர்ந்து வாசிங்க பாஸ். இப்ப 3 வாசிங்க. மனஸ்தாபப்பட்டு தன் 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியிடத்துக்கும் மூப்பரிடத்துக்கும் திரும்ப கொண்டு வந்து, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவன், எங்களுக்கு என்ன உண்பாடு என்றார்கள். ரைட், வசனம் சொல்லுது பாஸ்டர்ஸ், நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. யூதாஸ் பாவத்தை குறித்த பிழையை உணர்ந்தானா இல்லையா? உணர்ந்தார். குற்ற உணர்வு அவனுக்கு வந்தது, அவன் பிழையை உணர்ந்தான், அவனுக்கு செய்தது பிள்ளைன்னு தெரிஞ்சு. ஆனால் பாருங்க, நடந்தது என்னதுன்னு, அவன் உண்மையாகவே முதலாவது காரியம், மனம் திரும்புதலுக்கான முதலாவது காரியம் அவனுக்குள்ள வந்ததா? மனதில ஏற்பட்ட மாற்றம் வந்துச்சு, அவன் குற்ற உணர்வு வந்துச்சு. சரியா? இப்ப அவனுக்குள்ள இந்த ஒரு காரியம் என்னவென்றால், அவன் என்ன செய்கிறான் பாருங்கள். அவன் உண்மையாகவே இரண்டாவது காரியம் என்னது? அந்த மனம் திரும்புதலுக்குள்ள இரண்டாவது காரியம் என்னது? இருந்த இடத்துக்கு திரும்பணும். வெரி குட். போட பார்த்தவங்களுக்கு, அதாவது மனம் திரும்புதல், மெட்டனோயா என்பது அர்த்தமே என்னது? இருந்த இடத்துக்கு திரும்பணும். அதாவது எங்க விழுந்தானோ
எங்க விழுந்தானோ, எந்த இடத்துல அவனுடைய வாழ்க்கை வீணாக்கப்பட்டதோ அந்த இடத்துக்கு திரும்ப வேண்டும். அப்ப யூதாஸ் யார் இடத்துல இருந்து விழுந்தான்? யார் இடத்துல இருந்து விழுந்தான்? அதாவது யார்கிட்ட இருந்து விலகி போனான், விழுந்தான்? தேவனிடத்துல இருந்து அல்லது இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து விழுந்தான். சொல்றது பாருங்க, அவன் குற்றத்தை உணர்ந்தான். அவன் யாரிடத்துல போகிறான்? பிசாசுகிட்ட போயிட்டான். இல்ல, ஆசாரியத்துல போனான். அதாவது உண்மையிலே அவன் தன் பிழை உணர்ந்த போது யாரிடத்துல வர வேண்டும்? இயேசு கிறிஸ்துவிடத்துல வர வேண்டும். அவன் இயேசு கிறிஸ்துவில் வராமல் என்ன செய்கிறான்? போய் அதாவது அந்த ஆசாரியத்திலே போய் தங்களுடைய காரியத்தை சொல்லுகிறான். இன்றைக்கும் உலகத்துல இருக்க எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் அவருடைய பாவத்தை உணர்கிறார்கள், அவர்கள் செய்வது பிழை என்பதை உணர்கிறார்கள், அவருடைய செய்கிறது குற்றம் என்பதை அவர்கள் கொடுத்த வேதனைப்படுறார்கள். ஆனா என்ன பிரச்சனை சொன்னா, அவங்க உண்மையாகவே அது உணர்த்தப்பட்டாலும் கூட உண்மையாக எங்க இருந்து அவங்க விழுந்தார்கள் என்பதை அறியாமல் பிழையான இடத்துக்கு போகிறார்கள். ஆசாரியத்தில் யூதாஸ் போனது போல என்ன செய்கிறார்கள்? உண்மையாகவே அவர்கள் எங்கே இருந்து விழுந்தார்கள்? தேவனிடத்திலிருந்து வழி தப்பி போனார்கள். ஆனால் தேவனிடத்துக்கு வராமல் மற்ற எல்லா இடத்துக்கு போய் கொண்டிருக்காங்க, மற்ற எல்லா யாத்திரைக்கும் போய் கொண்டிருக்கிறாங்க, மற்ற எல்லா தெய்வங்களுக்குள்ளதான் போய் கொண்டிருக்கிறாங்க. ஆனா உண்மையான தேவனிடத்தில் வராதபடியினாலே அவருடைய வாழ்க்கையில உண்மையான மனம் திரும்புதல் இல்லை. அப்ப மனிதர்களை பொறுத்த வரையில மட்டுமல்ல, யூதாசுடைய வாழ்க்கையிலையும் அவன் என்ன செய்கிறான்? அவனுடைய வாழ்க்கையிலே அவன் இயேசு கிறிஸ்துவிடத்துல விழுந்தாலும் கூட, இயேசு விட்டு விலகி போனாலும் கூட அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருந்தது பிள்ளை செஞ்ச பிறவும். அவன் என்ன செஞ்சிருக்கலாம்? வந்த ஆண்டவரே பாருங்க, அந்த பேதுரு வந்து சொல்றான் இல்லையா, ஐயோ நான் பிள்ளை செஞ்ச சொல்ல தன்னை ஆண்டோட திருப்பி வாரான் பேதுரு. ஆனா யூதாஸ் என்ன செய்கிறான்? 5ஆம் வசனம் என்ன சொல்லுது? நான்கு கொண்டு செத்தான் வசனம் சொல்லுது. அதாவது நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. 4 கொண்டு செத்தான். அப்ப எங்களுக்கு புரிகிறது, உண்மையான மனம் திரும்புதல் என்பது முதலாவது எங்களுக்கு மனதிலே ஏற்படுகிற அந்த மாற்றம் வரும் பொழுது அந்த மாற்றத்தோடு நாங்க அப்படியே நின்று சொன்னா அது உண்மையான மனம் திரும்புதல் கிடையாது. அப்ப நாங்க 2வது காரியமாகி நாங்கள் திரும்ப வேண்டும், டு டர்ன் அரவுண்ட், திரும்ப வேண்டும். எந்த இடத்துல விழுந்தோமோ அந்த இடத்துக்கு திரும்ப வேண்டும். அப்ப யூதாஸ் இயேசு இடத்துல விட்டு விலகி போனான், இயேசுக்கு விரோதமாக செய்தான். அவன் எங்கே யாருக்கு விரோதமாக செய்தானோ அவனுக்கு திரும்பி வந்திருந்தால் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் நன்மையை அனுபவிச்சிருப்பான். ஆனா வசனம் சொல்கிறது, அவன் இயேசுடத்தில் வராமல் அவன் வெளியே இயேசு விட்டு விலகி போய் அவனுடைய வாழ்க்கையிலே அவனே 4 கொண்டு செத்தான் என்று வசனம் சொல்லு. நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, அவனுடைய வாழ்க்கையை அவனே அழிப்பதற்கு ஒப்பு கொடுத்தான். இன்றைக்கும் நிறைய பேருடைய வாழ்க்கையில அதுதான் நடக்குது. நிறைய பேர் என்ன செய்யறாங்க? அவனுடைய வாழ்க்கையில குற்றத்தை உணர்கிறார்கள், ஊழியக்காரர்கள் கூட பிழையை உணர்ந்து கொள்கிறார்கள். தாங்க சிறந்த பிழைன்னு தெரிஞ்சு என்ன செய்கிறார்கள்? தாங்களே அதுக்கான தீர்வை கொடுத்து கொண்டிருக்கு. ஆனா வசனம் சொல்கிறது, ஒரு மனிதன் தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்தால் அந்த பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவருமாய் இருக்கிறார். ஒருத்தர் சொல்லுவான்னு சொன்னா எனக்குள்ள பாவம் இல்ல, அர்த்தம் என்ன? நான் பிழை இல்ல, எனக்கு பிழை இல்லைன்னு சொல்லி கொண்டிருப்பான அவனைத்தானே அவனை ஏமாத்துறான். என்ன சொன்னா? வஞ்சிக்கிறவனா இருக்கிறான். அதாவது யாருமே சொல்ல முடியாது எனக்குள்ள பிழை. அதாவது அது அர்த்தம் என்னன்னு சொன்னா, நாங்க எல்லாரும் பரிபூர்ணமானவங்க இல்ல. ஆகவே தான் தேவன் என்ன செய்தார்? இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக அனுப்பி இருக்கிறார். அப்ப அவருடைய அந்த உதவி, பரிசுத்தான உதவி இல்லாமல் இந்த பூமியிலே நாங்க ஜெயம் கொள்ள முடியாது. அப்ப அவருடைய உதவியோடு தான் ஒவ்வொரு நாளும் நாங்கள் என்ன செய்யணும்? அவருடைய கிருபாசன சண்டையிலே நாங்கள் போக வேண்டும். ஏன்னா எங்களுக்கு இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாங்கள் ஒரு தரம் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம், மன்னிப்பெற்றோம். ஆகவே நீங்க அப்படிப்பட்ட பிரசங்கம் இருக்கு இல்லையா, நாங்க ஒரு தரம் மன்னிப்பு கேட்ட பிறகு நாங்க தொடர்ந்து மன்னிப்பு கேட்க தேவைன்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன நடக்கும் தெரியுமா? பிசாசுக்கு நாங்கள் மன்னிப்பு எங்களை குறித்து நாங்க ஒரு பெரிய முகமுடியை போட்டிருக்கோம். நாங்க பாவம் இல்ல, பிழை இல்ல, இயேசு எங்களை மன்னிச்சுட்டாரு. இயேசு எங்களை மன்னிச்சுட்டார், ஆகவே நாங்க மன்னிப்பு கேட்க தேவைன்னு சொல்லி யோசிக்கிறோம். ஆனா உண்மையாகவே நாங்கள் எங்களை மன்னிச்சுட்டாருன்னு நினைச்சிட்டு நாங்க எல்லா பிள்ளையும் செஞ்சு கொண்டிருப்போம்னு சொன்னா
அது எங்களை இயேசு சுவாமி விட்டு எங்களை விலக்கும். பாவம் என்ன செய்யும்? தேவனையும் எங்களை விட்டும் பிரிக்கும். அதாவது எங்களுடைய வாழ்க்கையிலே தேவனை விட்டு பிரிப்பது மட்டுமல்லாமல் என்ன செய்யும்? மறுபக்கத்திலே எங்களை அழிக்க பார்த்து கொண்டிருக்க ஒருவனுக்கு எங்களை வாழ்க்கையை அழிப்பதற்கு இடம் கொடுக்கும். அப்ப நாங்கள் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு அந்த பிழையை உணர்ந்து மன்னிப்பு கேட்காவிட்டால், அந்த பிழையை உணர்ந்து நாங்கள் அதிலிருந்து நாங்கள் திரும்பி வராவிட்டால், விழுந்த இடத்துக்கு வராவிட்டால், எங்களுடைய வாழ்க்கை அழிப்பதற்கு பார்த்து கொண்டு இருக்க ரொம்ப இலகுவா இருக்கும். ஆகவே தான் எங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் மனம் திரும்புதல் மிக முக்கியமான. மனம் திரும்புதல் என்பது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒருத்தர் நடக்கிற காரியம் இல்லை. ஒவ்வொரு நிமிஷமும் அவரை நாங்க புரிந்து அதாவது நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில ஏதோ விதத்துல நாங்க தவறிடலாம். ஆனா அப்ப அவர் எங்களை புரிஞ்சு கொள்வார். அவர்கள் தள்ளி விடுறதுக்காக அல்ல மனம் திரும்ப வேண்டும் சொல்றது. அர்த்தம் என்னன்னு சொன்னா, அவரிடத்துல வந்து ஆண்டவரே நான் அந்த குற்றத்தை நான் ஒருவேளை செஞ்சுட்டேன், ஆனா அதை செஞ்சிட்டும் திரும்ப திரும்ப செஞ்சு கொண்டு என்ன நடக்கும்? உண்மையான மனம் திரும்பலாம் இல்ல. அப்ப உண்மையான மனம் திரும்பல் என்பது அதை உணர்ந்தப்பட்டு மனதில் ஏற்பட்ட காரியம். கிரியையிலே கனி கொடுக்காவிட்டால் உண்மையான மனம் திரும்பல் கிடையாது. அப்படி அர்த்தம் என்ன சொன்னா, நாங்க ஒண்ணுமே என்ன செய்யறோம்? பாவத்திலே தான் இருந்து கொண்டிருக்கோம். அப்ப பாவத்துல இருக்கும்னு அர்த்தம் யாருக்கு சந்தோஷம்? நாங்க பாவத்துல இருக்கும் போது யாருக்கு நன்மை? எங்களை அழித்துக்கு பார்த்தோம்னு பிசாசுக்கு நல்லோம். அப்ப ஆகவே எங்க வாழ்க்கையில ஏன் இந்த மனம் திரும்புதல் வேண்டும் என்றால், எங்களை அழித்து பார்த்து கொண்டிருக்கிற பிசாசிடத்திலிருந்து நாங்கள் எங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு நாங்க ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையை வேண்டிக் கொள்வோம். ஒவ்வொரு நாளும் வந்து சொல்ல, ஆண்டவரே இந்த வழியை விட்டு நினைக்குங்க சொல்லு. அதாவது தீமையான வழி இடத்துல இருக்கான்னு பார்க்க இருக்கு. ஆகவே எங்க வாழ்க்கையில இந்த மனம் திரும்புதல் மிக முக்கியமானது. நாங்க எப்பொழுதும் தீர்மானிக்கணும், எந்த இடத்துல இருந்தாலும் நாங்கள் திரும்பவும் அப்பா கிட்ட வந்துடும். ஏன்னா அப்பா கிட்ட வந்தா அதுதான் எங்களுடைய ஒரு அருமையான இடம். ஆகவே நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, இந்த பாடத்தில் நாங்கள் சொல்ல வர முக்கியமான காரியம், மனம் திரும்புதல் என்பதன் அர்த்தமே இந்த வாழ்க்கையில அவரோடு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அவரிடத்துல கிட்டி வருவது. ஒவ்வொரு நாளும் எங்களை உணர்ந்து கொள்வது அவருடைய வாழ்க்கையை. அவர் எங்களுக்கு உதவி செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அவர் வந்ததே எங்களுக்கு உதவி செய்யதான், ஜெயம் கொள்வது. ஆக நாங்க என்ன செய்யறோம்? பிழை விட்டோன்னு நாங்க பயந்து போய் அவரை தண்டிச்சிருவாருன்னு சொல்லி போன முறை படிச்சேன் இல்லையா? இந்த மக்கள் ஆதாம் என்ன செஞ்சார்? பயந்துட்டார். தேவனை பார்த்தார், தண்டிக்கிறவரா. ஆனா உண்மையிலே அப்படி இல்லை. அவர் எங்களுக்கு உதவி செய்யத்தா இருக்கு. அதான் கிறிஸ்து வந்ததே, இந்த நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டது காரணம் கிறிஸ்துவாண்டைக்கு வழிநடத்தி உங்களுக்கு உதவி செய்யறதுக்காக வந்திருக்கான்னு சொல்றதுக்கா. ஆகவே அன்பான ஊழியக்காரர், நான் சொல்றேன், எங்க வாழ்க்கையில அந்த கிறிஸ்துவ இருந்து நன்மையை பெறணும்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் நீங்க உங்களை புரிஞ்சு கொள்ள இருக்கு. உங்களுடைய உணர்வுகள் ஒருவேளை நாங்க பிழைச்சிருவோம். நாங்க சிந்தனையினால, எங்களுடைய வாயினால, பார்வையினால, எங்களுடைய கிரியையினால பிழைச்சிடலாம். ஆனா ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய பார்த்தாங்க. ஆகவே அந்த கிரியை நீங்க மனதிலே பிழைன்னு உணர்ந்த பிறவும் நீங்க திரும்ப திரும்ப செய்வீங்க சொன்னா உண்மையான மனம் திரும்பல் கிடையாது. மனதில் ஏற்படுற மாற்றம், உங்களுடைய கிரியையிலே மாற்றம் வர மட்டும் அது உண்மையான மனம் திரும்பல் கிடையாது. இன்றைக்கு உலகத்துல அதான் நடக்குது. நிறைய பேர் மனம் திரும்பினான்னு சொல்றாங்க, முதல் பாகம் மட்டும்தான். பார்ட் 2 அவருடைய வாழ்க்கையில இன்னும் காணல, கனியை காணல. ஆகவே தான் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம், உண்மையா மனம். அப்ப இப்படிப்பட்ட ஜனங்கள் எங்களுடைய சொந்த பலத்தினால் ஜெயம் கொள்ள முடியாது. அதுதான் ரோமர் 8ஆம் அதிகாரம் சொல்லுது, பரிசுத்த ஆவியானவரோடு நடக்கும் போது மாம்ச சிந்தனை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். ரோமர் 8ஆம் ஆவியானவருடைய உதவியை குறித்து ரோமர் 8ஆம் அதிகாரம் 20 தடவைக்கு மேல போட்டிருக்கு. வசனத்தை வாசிப்பாருங்க இன்னைக்கு. எல்லாம் ஆவியானவர் என்னென்ன செய்வார். அப்ப எங்களுக்கு இந்த ஜெயம் கொள்ள வேண்டும் என்றால் இந்த வாழ்க்கையில அந்த மனம் திரும்புதல் மிக முக்கியமான. அது மனதில் ஏற்படுற மாற்றம் மட்டுமல்ல, என்னது உங்களுடைய கிரியைகளிலும் மாற்றம் வரும். ஆமே ஆமே. நான் நம்புறேன் உங்களுக்கு புரிஞ்சு சொல்லி. ஆமே. எத்தனை பேருக்கு உண்மையா பாடம் புரிஞ்சு? மனம் திரும்ப மற்றவங்களுக்கு புரியலையா? ஓகே, புரியுது. ஓகே, நான் நம்புறேன் உங்களுக்கு இந்த பாடம் புரிஞ்சு. நான் உங்களை கேட்க விருப்பம், இந்த டைம் இருக்கிறனால, நான் வாரக்கிழமை முக்கியமான ஒரு பாடம், கிறிஸ்தவன் பாவம் செய்யும் போது என்ன நடக்கிறது. நான் நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். இன்னைக்கு ஏதாவது கேள்வி இருக்கா உங்களுக்கு?
ஏதாவது பாடத்துல தெளிவா இருக்குதா? கேள்வி இருக்கா? தெளிவா இருக்கு பாஸ்டர். தெளிவா இருக்கு. சரி, என்ன தெளிவா மனம் இருக்கு? திரும்புவதற்கு உண்மையான விளக்கம். உண்மையான மனமாற்றத்தினுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படிங்கறத குறிச்ச ஒரு தெளிவு. இப்ப நான் உங்களுக்கு ஏன் இதெல்லாம் கட்டம் கட்டமா சொல்லி கொடுக்கணும்னு சொன்னா, ஒவ்வொரு பாடமும் சம்மந்தப்படுது. ஒவ்வொரு நீங்க படிச்ச இந்த 7-8 பாடமும் ஒவ்வொரு பாடத்தோட சம்பந்தப்பட்டு கொண்டே தான் இருக்குது. நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. பாருங்க, நான் எல்லா பாடத்தோட கனெக்ட் பண்ண பாக்குறோம். எல்லா பாடத்தோட ஒரு ஒற்றுமையை உங்களுக்கு பாக்குறீங்க இல்லையா? ஏதாவது ஒரு கான்ட்ரோவர்ஷியலா இருக்கதா? ஏற்கனவே படிச்சதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கா? இல்ல ஒன்னோட ஒண்ணு தொடர்பு இருக்கு. தொடர்பு அதுதான் முக்கியமா. வேதாகமே ஆதியாகம் தொடக்கம் வெளிப்படுத்தும் தொடர்பு இருக்கு. இப்ப நான் அது புரிஞ்சுக்கொள்ளு. நாங்க படிக்க போற எல்லா காரியமும் கனெக்ட் ஆகி இருக்கு. ஆனா நாங்க என்ன செய்யறோம், சில நேரத்துல அதை புரிஞ்சு கொள்ளாதபடினால நாங்க தனித்தனியா பார்க்கும் பொழுது எல்லாம் கனெக்டட், எல்லாம் கிளியர். நீங்க வசனத்தை பார்க்கணும். ஒரு மனிதனோட ஏன் ஆண்டவர் தேடி வந்தாரு படிச்சுட்டீங்க. எல்லாம் படிச்சு கொண்டு வாரீங்க. ஒரு தேவனுடைய சுபாவம் எப்படிப்பட்டது எல்லாம் நீங்க படிக்க 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 அவரோடு நீங்க நெருங்கிய ஒரு பெரிய ஒரு உறவுக்குள் வரணும். ஏன்னா அவரோடு நீங்க உறவுக்குள் வராட்டி சொன்னா அனுபவம், நீங்க அறிவு ரீதியான உறவு மட்டும்தான் இருக்குன்னு சொன்னா உங்களை ஒண்ணுமே செய்ய முடியாது. இல்லைங்களா? அறிவு ரீதியான அனுபவம் மட்டும் போதாது. நாங்க என்ன செய்ய, விசுவாசம் இதனால் வரும், கேள்வியினால் வரும். கேள்வியினால் வரும். கேள்வி அவருடைய வார்த்தை கேட்டா விசுவாசம் வரும். விசுவாசம் வரும் உண்மை, அது எங்களுக்கு பெரிய நடப்பிக்கும். ஆனா அந்த விசுவாசம் என்ன செய்ய வேண்டும்? அந்த விசுவாசம் வரும் பொழுது அவரோடு ஒரு அறிவு ரீதியான ஒரு காரியத்துக்காக மட்டும் அவரை சந்திக்கூடாது. அவரையோடு ஒரு அனுபவ ரீதியாக, அதாவது வேதத்துல இருக்கிற நபர்களை பாருங்க, எல்லாம் அனுபவ ரீதியா தான் அவனோடு இருந்தாங்க. அறிவு ரீதியான மட்டும் ஒரு உறவு கிடையாது. அனுபவ ரீதியாக நீங்க பார்க்கும் பொழுது அவரை நீங்க எந்த சூழ்நிலை நம்ப முடியும், எந்த சூழ்நிலை மாற்றம் வந்தால் நம்ப முடியும். ஏன்னா நிறைய பேருக்கு விசுவாசம் இருக்குது, ஆனா நம்பிக்கை கிடையாது. நிறைய பேருக்கு விசுவாசம் இருக்கு, ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்கள் செய்வாரு சொல்லி, ஆனா நம்பிக்கை இல்லை. ஏன் தெரியுமா நம்பிக்கை இல்ல? ஆண்டவரை பத்தி தெரியும், ஆனா தெரிஞ்சாலும் அது அறிவு ரீதியான தெரிவு மட்டும்தான். அனுபவ ரீதியான ஒரு அறிவு கிடையாது. அனுபவ ரீதியா ஆண்டவர் அனுபவிச்சது கிடையாது. ஆக என்ன செய்யறாங்க, அவங்க பிரச்சனை வரும் பொழுது டக்குன்னு ஸ்டக் ஆகிடும். ஏன்னா அனுபவ ரீதியாக நீங்க ஆண்டவரை நம்பும் பொழுது, விசுவாசம் தான் உண்மை, விசுவாசம் இருக்கு. அந்த விசுவாசம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரோட நெருங்கி கிட்ட கொண்டு வந்து அனுபவ ரீதியா அவரை நீங்கள் பார்க்க 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 சூழ்நிலை எப்படி மாறினாலும் நீங்கள் பயந்து போறது. ஒரு உதாரணத்தை நீங்க பார்த்தீங்க சொன்னா, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவன் நீதியா எண்ணப்பட்டது, அவன் நீதிமான். ஆனால் அவனுடைய ஒரு சூழ்நிலை வந்தது, அவனுடைய மகனே ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை, தடுமாற்றமான சூழ்நிலை. அந்த சூழ்நிலை, அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்த போதும் என்ன செய்கிறான்? ஆண்டவரை மேல் நம்பிக்கை வைத்து. அப்ப ஆண்டவரோடு நல்ல ஒரு அனுபவ ரீதியான உறவு இல்லாவிட்டால் வாழ்க்கையில அறிவு மட்டும் இருந்தா போதாது. அறிவினால விசுவாசம் உண்டாகும் உண்மை, ஆனா விசுவாசத்தினூடாக உங்களுடைய வாழ்க்கையில அவரோடு ஒரு ஐக்கியம், ஒரு அனுபவ ரீதியான ஐக்கியம் வரும்போதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலே அவரை நீங்கள் பற்றி கொள்ள முடியும். எந்த சூழ்நிலை வந்தாலும் அவரை நம்ப முடியும். ஆமென், ஆமென், ஆமென். நான் நம்புறேன் உங்களுக்கு புரிஞ்சது. மனம் திரும்புதல் நிச்சயமா தேவைங்க வாழ்க்கை. தேங்க்யூ. வேற யாரு நீங்க சொல்லுங்க பாப்போம். வேற யாரு என்ன படிச்சீங்க? கொஞ்சம் பேருக்கு நான் கேட்க போயிருப்போம். சுருக்கமா சொல்லணும், நிறைய சொல்லக்கூடாது. ஆனா விளங்குச்சுன்னு சொன்னீங்க, என்ன விளங்குச்சுன்னு சொல்லணும். இப்ப பிரைஸ் லார்ட் பாஸ்டர். சொல்லுங்க. நான் படிச்சது நல்லா விளங்குனுச்சு. இந்த மனம் திரும்புதலை பத்தி நான் நிறைய காரியங்கள் இதுல தெரிஞ்சுக்கிட்டோம் பாஸ்டர். நல்ல தெளிவா இருந்துச்சு. இன்னைக்கு மன திரும்புதல் எப்படி நடக்குது அப்படின்னு சொன்னா, எங்களுடைய மன சிந்தனையில தான் அது உருவாகுது பாஸ்டர். பிற்பாடு உணர்வு, அடுத்து தீர்மானம், அடுத்துதான் செயல்பாடு. அந்த மனதுல நடக்கிற அந்த மாற்றம் செயல்படுதல் வரைக்கும் போனா தான் உண்மையான மனம் சொல்லி நாங்க இன்னைக்கு பார்த்தோம். அது பெரிய ஆசீர்வாதமா இருந்துச்சு பாஸ்டர். தேங்க்யூ பாஸ்டர்.
தேங்க்யூ. நான் அந்த மனம், அந்த சிந்தனை அதே போல உணர்வு மாற்றம் இதெல்லாம் நாங்க இந்த பாடத்துல படிச்சோமா ஏற்கனவே படிச்சுட்டோமா? நீங்க படிச்சிருக்கோம் பாஸ்டர். அதுதான் சொல்றேன். இப்ப அதை ஏற்கனவே படிச்சனால உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருந்துச்சு அதை புரிஞ்சுக்கொள்ள. இல்லாட்டி உங்களுக்கு புரிஞ்சுக்கொள்ள கஷ்டம். அதனால நாங்க எப்பயுமே சபையிலையும் படிப்பிக்கிறது முடிஞ்ச அளவுக்கு நீங்க பாருங்க, ஓடுற படிப்பிக்கப்பா. அப்ப மக்களுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா இப்ப நீங்க அங்கேயும் படிப்பிச்சா அவங்களுக்கும் குழப்பம். ஏன்னா அவங்களுக்கு இந்த காரியம் தெரியாட்டி சொன்னா, அதனால நான் என்ன செய்யறேன் சொன்னா, இந்த பாடங்களை நான் படிப்பிக்கிற நேரத்துல இந்த தலைப்புகளை நீங்க புத்தகம் உங்களுக்கு ஏற்கனவே நோட்ஸ் வந்திருக்கும். அந்த நோட்ஸ்ல இருக்கிற அந்த அந்த நம்பர்ஸ் படி நான் செய்யல. நான் ஏன்னு சொன்னா, நான் உங்களுக்கு பாடத்தை விளங்குபடுத்துறதுக்காக சில பாடங்களை தலைப்புகளை மாத்தி இருக்கிறேன். இந்த ஆர்டர்ஸ் நீங்க பிடிச்சுக்கொள்ளுங்க, நான் அனுப்புறேன் உங்களுக்கு. ஆகவே நீங்க இதை படிப்பீங்க, கர்த்தர் நிச்சயமா உங்களோட சபையில ஒரு பெரிய விடுதலை கொடுப்பார். ஜனங்கள் நீங்க மாற்றப்படுவீங்க, அது ரொம்ப முக்கியம். அதுதான் முக்கியம், நீங்க மாற்றப்படுவீங்க. அதே நேரத்துல உங்களை கூட கர்த்தர் பெரிய காரியம் சபையில செய்வார். ஆமென். தேங்க்யூ தேங்க்யூ பாஸ்டர். சொல்லுங்க පාස්ටර් මම මොහන් කතා කරන්නේ. කියන්න පාස්ටර්. පාස්ටර් පාස්ටර් ඇත්තටම අද සතුටි පාඩම යම් කිසි දෙයක් පාස මගේ හදවතට දෙනස් කතා කරා. මේ අපි අද විශේෂම පසුතැවිලි වෙනවා මනුෂ්‍යයන් සභාවට. විවිධ මනුෂ්‍යයන් එනවා, අපි විවිධ මනුෂ්‍යයන් මුණ ගැසෙනවා. නමුත් අද පාඩමේ දැනගත්ත පස්සේ අපි මනුෂ්‍යයන්ව තේරුම් ගන්න පුළුවන්. එයා සැබවින්ම ගැලවීම ලබලාද, එයාගේ ජීවිතේ අපිට තේරුම් ගන්න පුළුවන්. අපි ගොඩක් වෙලට රැවටෙන තැන්ුත් තියෙනවා පාස්ටර්. අපේ ජීවිත හදා ගන්න පැත්ත එකයි. නමුත් අපි සමහරට අපි රැවටෙන තැන් තියෙනවා. ඉතින් අද තේරුම් ගත්තා ඒ මනුෂ්‍යගේ ජීවිතේ මෙන්න මේ වගේ දේවල් තියෙනකොට අපි දැනගන්න පුළුවන් මෙයා සැබෑ ගැලවීම, මෙයා තුළ දෙවියන් වහන්සේ ඉන්නවා කියන එක අපිට තේරුම් ගන්න පුළුවන්. රයිට්. ඕකේ. අපිට සත්‍ය අපි පාස්ටර් මොහන් කීප එකට උත්තර දෙනවා. සැබෑ ගැලවීම තියෙනවද නැද්ද කියන එක අපි කොහොමද බලා ගන්න පුළුවන්. රයිට්. ඒක අපි ඉගෙන ගන්න යනවා. රයිට්. ඒ කියන්නේ ජීවිතේ ක්‍රියාව, ඒ කියන්නේ මිනිස්සයා කොයි වගේ ඇත්තටම යා වෙනස් වෙලාද කියන එක බලන්න පුළුවන් ක්‍රියාවෙන් යාගේ. හොඳ දෙයක් පාස්. thank you very much. ලබන සතිය තවත් deeply බලන්න යනවා මේ කොටසත් එක්ක අපි තවත් ගැඹුරට යන්න යනවා ලබන සතිය. thank you. praise the pastor. அதாவது மனம் திரும்புதலுக்கு பாஸ்டர் உண்மையான மனம் திரும்புதலுக்கு பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்தல் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் பாஸ்டர். பரிசுத்த ஆவியான வழிநடத்த இல்லைன்னா எங்களால் மனம் திரும்புதலுக்குள்ள போக முடியாது. இன்னொன்னு மனம் திரும்ப சொல்றோம். இன்னைக்கு நான் ஆழமா கற்றுக்கொண்ட என்ன விஷயம்னா, அது எங்களுக்கு கிரிகளை வெளிப்படணும் பாஸ்டர். அந்த கிரிகளை வெளிப்பட்டு அது கனிகள் கொடுக்கும் பொழுதுதான் உண்மையான ஒரு மனம் திரும்புதலை அங்க கண்டுகொள்ள முடியும். அப்ப அது ஆழமா தொட்ட ஒரு விஷயம் பாஸ்டர். இந்த இடத்துல எல்லாரும் நம்ம மனம் திரும்பிட்டோம்னா உண்மையான மனமாற்றமோ உண்மையான மன திரும்புதல் இல்ல. அது எங்களோட வாழ்க்கையில கிரிகைகளை போட்டு நல்ல கனிகளை கொடுக்கும் பொழுது அதோட வெளிப்பாடு தெரியும் பாஸ்டர். அதை நான் உண்மையாவே கற்றுக்கொண்டு உண்மையா பெரிய சந்தோஷம். நிறைய பேர் ஒரு கேள்வி கேட்பாங்க இல்லையா, உங்களுக்கு எல்லாரும் கேள்வி இருக்கும். இவங்க மனம் திரும்பிட்டாங்க சொன்னா திருப்பி அதே பாவம் செய்யறாங்களே, மனம் திரும்பிட்டாங்க சொன்னா திருப்பி அதே பாவம் செய்யறாங்களே. அப்ப நிறைய அந்த கேள்வி உங்களுக்கு வந்தது இல்லையா? வந்திருக்கா இல்லையா? எல்லாரும் மனம் திரும்பி உங்க சபையில அப்படி இல்லையா? மனம் திரும்பிட்டாங்க ஆனா திருப்பி இருக்கு. அப்ப உண்மையான இந்த சம்பவம் என்ன சொன்னா, அவங்க மனம் திரும்பி இருக்கிற முதலாவது பகுதி மட்டும் செஞ்சிருக்கலாம், மனதில மட்டும் ஒரு மாற்றம் வந்திருக்கு, ஆனா கிரியையில ஒன்றும் மாற்றம் வரல. அப்ப உண்மையான முழுமையான மனம் திரும்புதல் கிடையாது. அப்ப அந்த கிரியையில மாற்றம் வர்றதுக்கு தான் எங்களுக்கு யாரோட உதவி தேவை? பரிசுத்த ஆவியான வழிநடத்தல் தேவை. வெரி கிளியர். நீங்க ரோமர் புத்தகம் 8ஆம் அதிகாரத்தை பாருங்க, 6, 7, 8 மிக முக்கியமான. இந்த பூமியில பவுலே சொல்றாரு, அவரோட வாழ்க்கையே கடைசி மட்டும் போராடினாராம். அவர் சொன்னார் இல்லையா, நல்ல போராட்டத்தை போராடின. அவர் சொல்லல நான் ஏற்கனவே போராடி முடிச்சிட்டேன்னு சொன்னா இல்ல, கடைசியில தான் சொல்றாரு நல்ல அது அர்த்தம் என்னன்னா அவருக்கும் போராட்டம் இருந்துச்சு இந்த பூமியில. இன்னைக்கு நாங்க நிறைய பேர் என்ன செய்யறோம், நாங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் சொன்னா, நாங்க ஊழியத்தை மட்டும் நினைக்கிறோம், ஊழியம் தான் வெற்றி பெறணும்னு சொல்லி. ஆனா நாங்க அந்த வாழ்க்கையை மிஸ் பண்ணிடுறோம். விலகுதான். அப்ப வாழ்க்கையை மிஸ் பண்ணணும்னு சொன்னா எல்லாமே மிஸ் தான். அப்ப வாழ்க்கை ரொம்ப முக்கியமானது. அப்ப வாழ்க்கையில நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மிஸ் பண்ணாத படிக்கும் முதலாவது எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப அதுக்கு நாங்க அந்த வாழ்க்கையை பார்க்காவிட்டால் நாங்கள் ஊழியத்திலே பெருசான காரியத்தை செய்ய முடியாது. தேங்க்யூ. பாஸ்டர் பாலசுந்தரம் சொல்லுங்க. போதிச்சிருக்கிறோம். மனத்திற்கு விடுதலை ஜகடாஸ்திரம் எடுக்க போறவங்களுக்கு தான் போதிப்போம். இந்த மாதிரி இல்ல, நம்ம மனத்திற்கு
பழைய பாவத்தை விடணும், அதை விடணும், விக்கிரங்களை விட்டு வரணும், கிறிஸ்துமஸ் போதிச்சுட்டு விடுவோம். ஆனா இப்படி ஆழமான நாங்க போகல. இது ஒரு எங்களுக்கு ஒரு பெரிய ஆசை. மன திரும்புதல் வந்து எந்த இடத்துக்கு திரும்புறது இன்னைக்குதான் சரியா புரிஞ்சுக்கணும். தேங்க்யூ பாஸ்டர் பாலசுந்தர், தேங்க்யூ வெரி மச். நம்புறேன் நிச்சயமா நாங்க வந்து எங்க திரும்புறோம் சொல்லிதான் முக்கியம். மனதில ஏற்படுற மாற்றம் இருக்கு, ஆனா திரும்பவும் நாங்க எங்க திரும்பி போறோம் அதுதான் முக்கியம். இன்னைக்கு உலகத்துல மக்கள் உங்களுக்கு விளங்கிச்சா நான் சொன்னது, உலக மக்கள் அவங்களுக்குள்ளேயும் மனம் திரும்புதல் இருக்குதா? பாவத்தை உணர்றாங்களா? அதான் அவங்க தான தர்மம் செய்யறாங்க, அதான் பஞ்சமி அவங்க பல மத தலங்களுக்கு போறாங்க, பல தான தர்மங்கள் செய்து அந்த அந்த குற்ற உணர்வு நிமித்தமாக. ஆனா என்ன பிரச்சனை? பிரச்சனை என்னது நீங்க நினைக்கிறீங்க? இடம் சரியில்லை. அவங்க எங்க திரும்பி வர வேண்டிய இடம் சரியில்லை. யூதாசுடைய வாழ்க்கையில அவன் சரியான இடத்துக்கு திரும்பி வந்திருந்தான். நீங்க நினைச்சு பாருங்க, யூதாச கடைசி மட்டும் இயேசு நேசிச்சாருன்னு சொன்னா, இயேசு சுவாமி நேசிச்சாருன்னா கடைசியில அவன் காட்டி கொடுக்க வரும்போது என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? அவன் கெத்செமனே தோட்டத்துக்கு வாராரு, என்ன சொன்னாரு? அடே படுபாவி, நீ என்னை இவ்வளவு என்னோட இருந்தும் நீ என்னை காட்டி கொடுக்க போறியே அப்படின்னு சொன்னாரா? என்ன சொன்னாரு? என் சிநேகிதனே சொல்றாரு, சிநேகிதனே. அப்ப அவ்வளவு அவரை நேசிக்கிறாரு, அவருக்கு தெரியும் இவன் இப்படித்தான் செய்வான்னு சொல்லி. அப்ப இயேசு சுவாமி நீங்க யோசிக்கிறீங்களா, அவருக்கு அவன் திரும்பி வந்திருந்த அவன் மன்னிக்காம விட்டு இருப்பாரா? ஏற்றுக்கொண்டு இருப்பார். ஆனா அவன் வரல, அவன் குற்றத்தை உணர்ந்தான், அவன் ஆசார இடத்துல போனா, ஆனா இயேசு இடத்துல திரும்பி வரல. அப்ப அவனுடைய வாழ்க்கையில முதலாவது பகுதி மனதிலே மாற்றம், குற்ற உணர்வு எல்லாம் வந்தது. ஆனால் அவன் போய் சேர வேண்டிய அவன் உண்மையான இடத்துக்கு அவன் திரும்பி படப்பிக்காதபடியினால் அவன் வாழ்க்கையிலே பெரிதான ஒரு பிரச்சனைக்குள்ளாய் படந்து போனான். தேங்க்யூ. வேற யார்? அரசு சொல்லுங்க. மனம் திரும்புறது ரொம்ப இலகுவான காரியம் பாஸ்டர். நாங்க நிறைய காரியங்களை நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம், மனம் திரும்பிட்டோம், நாங்க மன்னிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி. ஆனா அதை கிரியையில காண்பிக்கிறது ரொம்ப மிகப்பெரிய போராட்டம் பாஸ்டர். அதுக்கு எங்களை தாழ்த்த வேண்டியிருக்கும், எங்களை ரொம்ப வெட்கப்படுத்த வேண்டியிருக்கும். அதுக்கு ரோமர் புத்தகத்துல நாங்க கற்றுக்கொண்டது போல பரிசுத்த ஆவியானவர் தான் அதை எங்களுக்கு வெளிப்படுத்தி கனிகளை உருவாக்குறாரு. அது ரொம்ப முக்கியமான விஷயம். முடிஞ்சா எல்லாரும் வாசி. தேங்க்யூ பாஸ் அரசு. நான் நினைக்கிறேன் பவுலுடைய வாழ்க்கையிலையும் பவுல் சொல்றாரு, ரோமர் புத்தகத்துல நீங்க 7ஆம் அதிகாரத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா தெரியும். பவுலே சொல்றாரு, நிர்பந்தமான மனுஷன் இல்லையாண்ணா. பவுல் என்ன சொல்றாரு? இந்த பாவ சரீரத்திலிருந்து என்னை என்ன சொல்றாரு? என்ன சொல்லுகிறார்? விடுவிப்பவன் யார்? நான் விரும்பாததே செய்கிறேன். பவுலே சொல்றாரு, என்னாலே செய்ய முடியல, இந்த நிர்பந்தமான மனித பாவ சரீரத்திலிருந்து என்னை விடுதலையாக்குறவர் யார் என்று ஒரு கேள்வி கேட்கிறார். அது அர்த்தம் என்னன்னு சொன்னா, அவருக்கு தெரியும், அவருக்கு இந்த சவால் இருக்கு இந்த பூமியில வாழ்றது பத்தி. ஆனா அவர் சொல்றாரு, ஆனால் எல்லாவற்றையும் ஜெயம் கொள்ள என்னால முடியும் என்று சொன்னா, அவர் 8ஆம் அதிகாரத்துல 7ஆம் அதிகாரம் முடிஞ்சு 8ஆம் அதிகாரம் வரும்போது முழுமையா சொல்றது பரிசுத்த ஆவியான, பரிசுத்த ஆவியான, பரிசுத்த ஆவியான. ஆமென். அப்ப நீங்க வாசி பாருங்க, அதை பிடிச்சு கொள்ளுங்க, அவருடைய உதவியை பிடிச்சு கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியான உங்களுக்கு தாங்க உதவி செய்ய போறாங்க. ரைட். ஆமென். இன்னும் 2 பேருக்கு சந்தர்ப்பம், அப்புறம் முடிக்க போறோம். 2 பேர் யாரு? நல்ல பேசாதவங்க பேசுங்களேன். உங்களோட குரலை கேட்கறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, ஆனா ஒரு சந்தர்ப்பம் கூட நீங்க கொடுக்க மாட்டீங்க. பாஸ்டர், இன்றைக்கு உண்மையாவே மெய்யாக இந்த ஒரு ஆழமான சத்தியத்தை கற்றுக்கொண்டேன் பாஸ்டர். என்னன்னு சொன்னா, இந்த மனம் திரும்புதல், உண்மையான மனம் திரும்புதல். இப்ப சில நேரத்துல நாங்க மனம் திரும்பிட்டோம், எல்லாம் செய்யறோம்னு சொல்றது, ஆனா கிரியையில சரியான மாற்றம் இல்லை. அப்ப இந்த இடத்துல நம்ம பார்த்தோம், உண்மையான மனம் திரும்புதல் என்று சொன்னா மெய்யான இடத்துக்கு திரும்புதல். அந்த மெய்யான இடம், இப்ப நீங்க சொன்னீங்க பென்ட் ஹவுஸ், உயர்ந்த ஸ்தானம், அந்த உயர்ந்த இடத்துக்கு திரும்பணும். அப்ப தேவனை விட்டு நாங்க பிரிவடைகிறது தான் இந்த எல்லா பிரச்சனைக்கும் என்னுடைய வாழ்க்கையில நாங்க முகம் கொடுக்கிறோம். எல்லா பிரச்சனைக்கும் மோசமான நிலைமைக்கு நாங்க மாறுறது காரணம். அப்ப இந்த இளைய மகன் புத்தி தெளிந்தவராக மறுபடி
மெய்யான இடத்துக்கு போக தீர்மானம் எடுத்தார். மனதிலே அதே போல அவர் போனார். ஆகவே அவர் உயர்ந்த ஸ்தானத்துக்கு போய் மகிழ்ச்சியை சம்பாதித்துக் கொண்டார். ஆகவே அப்பாவை விட்டு பிரிவடைகிறதுதான் மிக மோசமான நிலைமை என்று கற்றுக்கொண்டேன். நான் நம்புறேன் அப்பா ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். ஏன்னா நாங்க உண்மையிலே படைக்கப்பட்டது யாருடைய பிரசனத்தில் இருப்பதற்கு. ஆதியாகமம் 2:7 அவருடைய பிரசனத்திலே. ஆமா, மாற்கு 3ஆம் அதிகாரம் 14 சொல்லுது, நாங்கள் படைக்கப்பட்டதும் அவருடைய பிரசனத்தில் இருப்பதற்காக, அழைக்கப்பட்டதும் அவருடைய பிரசனத்துக்குள்ள பாருங்க. வசனம் சொல்லுது, அவர்கள் 12 பேர் தெரிஞ்சு தம்மோடு இருக்கவும் பிரசங்கம் பண்ணவும் பிசாசு விரட்டும் சொல்லுவார். அதாவது முதலாவது ப்ரையாரிட்டி அவரோட இருப்பதற்காக. அப்ப இதை விட்டு நாங்க வெளியில என்ன செஞ்சாலும் அவரை விட்டு நான் தூரம் போயிடுவோம். நாங்க அவரோட தான் இருக்கிறோம், ஆனா அவரோட ஒரு அறிவு ரீதியான உறவுல இருப்போம்னு சொன்னா அது எங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியம் நடப்பிக்காது. நாங்கள் அறிவு ரீதியால தான் அவரை அறிந்து கொள்கிறோம். உண்மை, அவரை பத்தி நான் படிக்கிறது எல்லாமே அறிவு ரீதியான காரியங்கள். ஆனா அறிவு ரீதியான காரியம் என்ன செய்ய வேண்டும்? எங்களை அனுபவ ரீதியாக அவரோடு உறவு கொள்ள வைக்க வேண்டும். இப்ப நல்ல ஒரு உதாரணம் உங்களுக்கு பாருங்க. டைம் இல்ல உங்களுக்கு சொல்லட்டா உங்களுக்கு முடிச்சிருவோம். டைம் இல்ல, பரவாயில்ல, வேணாம். ரொம்ப நன்றி பாஸ்டர். உண்மையா இந்த பாடம் மிகவும் ஆசீர்வாதமா இருந்துச்சு. என்னன்னு சொன்னா, விழுந்த இடத்துக்கு எங்க விழுந்தனோ மறுபடி அந்த இடத்துக்கு நான் செல்லணும். அப்பதான் உயர்ந்த ஸ்தானமும் சமாதானமும் கிடைக்கும். ரொம்ப நன்றி பாஸ்டர். ஆமென், ஆமென். தேங்க்யூ வெரி மச். ஓகே, வேற யாரு? ஒருத்தர் சந்தர்ப்பம், அப்புறம் நாங்க முடிப்போம். ஜெபம் பண்ணி ஒருவருக்கு மாத்திரம் சந்தர்ப்பம். பாஸ்டர் வேலண்டைன் சொல்லலாம், பாஸ்டர் வெஸ்டி சொல்லலாம், பாஸ்டர் இளவரசன், பாஸ்டர் யோசுவா, பாஸ்டர் மோகன் சொல்லிட்டாங்க. 4 பேர் இருக்கா. 4 பேர் ஒருவருக்கு தான் சந்தர்ப்பம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட். மனம் திரும்புறது அந்த மகன் தகப்பன் இடத்துக்கு போனான் பாஸ்டர். அதே எகிப்து ஜனங்கள் அந்த பழச பார்த்தாங்க. அவங்க அந்த உண்மையான அந்த உயர்வை அடையல. அதே போல யூதாசும் அவன் தேவனிடத்துல அந்த வந்த இடத்துக்கு திரும்பாதனால திரும்பவும் அவன் வீணா அழிஞ்சு போயிட்டான். அப்ப நம்ம என்னன்னா இந்த இடத்துக்கு திரும்புறது மிகவும் ரொம்ப நல்ல காரியமா இருக்கு பாஸ்டர். அது ரொம்ப அருமையா. தேங்க்யூ பாஸ்டர். ஆமா, நிச்சயமா தேங்க்யூ. நான் நம்புறேன் எங்க வாழ்க்கையில நிச்சயமா நாங்க எங்க இருந்து விழுந்தோமோ நாங்க அவரிடத்துல திரும்ப வேண்டும். தேங்க்யூ. நான் உங்களுக்கு பாடம் புரிஞ்சது. நாங்க ஜெபம் எங்க வாழ்க்கையில ரட்சிப்பின் போது மட்டும் மனம் திரும்புதல் கிடையாது. ஒவ்வொரு நாளும் மனம் திரும்புதல் தேவை. ஒவ்வொரு நாளும் அவருடைய பிரசன்னத்தை விட்டு விலகாதபடிக்கு பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றால் மனம் திரும்புதலை நாங்கள் அவரிடம் சொல்ல, ஆண்டவரே நாங்க உங்க பிரசன்னத்தை விட்டு விலகி போகாதபடிக்கு எங்களுக்கு திரும்பத்தாங்க. ஆண்டவருடைய நோக்கம் எங்களை தள்ளி விட்டது கிடையாது. அவர் எப்போதுமே அவரோடு நீங்க நினைக்கிறீங்களா அவர் தான் தள்ளி போறாரா, நாங்க தள்ளி போறோமா? நாம தான் தள்ளி போறோம். நாங்க தள்ளி போயிட்டு நாங்க தள்ளி போகும்போது தான் உணர்த்தப்படுறோம். ஐயோ, பிழையான நெகட்டிவ் இமோஷன். ஐயோ, கைவிடப்பட்டுட்டேன். ஐயோ, எனக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஐயோ, நான் என்ன ஆண்டவர் எனக்கு அன்பு செய்யாம இருக்காரு. அந்த உணர்வு எல்லாம் அவர் எங்களுக்கு கொடுக்க நாங்க உணர்த்தப்படுறோம். அவர் விட்டு விலகி போறேன். நான் பழைய ஏற்பாட்டுல ஒரு சமூகம் இருக்கு, படிப்புக்கு உங்களுக்கு நேரம் கிடையாது, டைம் போயிட்டு. நல்ல அருமையான பாடங்கள். அப்ப நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, அந்த உணர்த்துதல் வர்றது நாங்க அவர்கிட்ட விலகி போறேன். நாங்க அவரை விலகி போகல, அவர் அப்படியே தான் இருக்காரு. அவரை நாங்க அனுபவிப்பதற்கு அவர் எங்களோட தான் இருக்காரு. நாங்க அவர் எங்களோட இல்லைன்னு நாங்கள் நினைக்கிறோம். அப்ப அதுக்கு காரணம் நாங்க அவரை அனுமதிக்கணும். ரைட், ஆண்டவரே நீங்க என்னோட இருக்கிறீங்க, எக்னாலேஜ் பண்ணணும். அதாவது ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நீங்க என்னோட இருக்கிறீங்க அது சொல்லணும். ஆண்டவரே நீங்க என்னோட இருக்கிறீங்க சொல்லுங்க, அதை நீங்க உணர்ந்தணும். அப்போது அவருடைய பிரசன்னத்தை அதிகமா உணருது. தேங்க்யூ, அதிகமா பேசிட்டேன், மன்னிச்சு கொள்ளுங்க. ஓகே, ஒரு தரம் ஜெபம் பண்ணிடுவோம். நான் கேட்டுக்கொள்றேன் பாஸ்டர் வேலண்டைன். அமைதியா இருந்துட்டீங்க, ஜெபத்திலேயாவது எங்களுக்கு உதவி செய்யுங்க. பாஸ்டர் வேலண்டைன் உதவி செய்ய முடியுமா? பாஸ்டர் வேலண்டைன் ஜெபம் பண்ணி முடிப்போமா? பாஸ்டர் வேலண்டைன்.